அது நிமித்தமா அந்த அழக, அந்த ஆசீர்வாதம் நம்ம சாபமா நிற்காதபடி ஆசீர்வாதமா அவரு நம்மளை மாற்றணும்னு சொல்லிட்டு அந்த சிலுவையில் எல்லாவற்றையும் திறந்துட்டாராம். ஸோ அப்படிப்பட்ட தேவனை, அந்த அழகையெல்லாம் திறந்தது, அவர் முகம் பார்க்கக்கூடாத அளவுக்கு அவ்வளோ அகோரமாக இருந்துச்சான். ஏன்? உங்களுடைய பாவமும் என்னுடைய பாவத்தையும் சுமந்து தீர்க்க தாங்க அந்த கல்வாரி சிலுவையில் போனார். அப்படிப்பட்ட தேவனுக்கு நம்ம சொல்கிறது என்ன தெரியுமா? உங்களை மாதிரி பரிபூர்ண அழகான தேவன் யாருமே இல்லைப்பா. அதான் சங்கீதக்காரன் இப்படியா சங்கீதத்தில் சொல்கிறாரு, கர்த்தருடைய அழகை ஆராய்ந்து பார்க்கவும் அவருடைய ஆலயத்தில் தியானிக்கவும் நிலைத்திருப்பேன். Shall we all confess from our mouth? உம்முடைய அழகை நான் ஆராய்ந்து பார்க்குவேன்ப்பா இந்த ஆலயத்தில். அதை நான் எப்பொழுதுமே தியானிப்பேன். அந்த கல்வாரி சிலுவையை குறித்து தியானிக்கும் போதே பாவத்தை நோக்கி நம்ம போக மாட்டோம். அந்த கல்வாரி சிலுவையை நம்ம பார்க்கும் போதே, ஓ எனக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்குது, இப்படி ஒரு வியாதி இருக்குது, இப்படி ஒரு இந்த சோதனைலாம் எனக்கு தேவைத்தானா அப்படின்னு நம்ம பார்க்க மாட்டோம். ஏன்னா அதெல்லாம் ஆல்ரெடி he is finished, it is done in the cross. அதை தான் நம்ம சொல்ல போகிறோம். விவரிக்க முடியா பூரண அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை தகப்பனே. என்னுடைய நம்ம கிட்ட இருந்து அவர் எதிர்பார்க்கறது என்ன தெரியுமா? Only do we love him with our full heart? எங்கள் தேவனாகிய கர்த்தரின் அலங்காரம் எங்கள் மேல் இருப்பதாக. அந்த அழகு அவர் நமக்கு ஆல்ரெடி கொடுத்துட்டாரு. அதுதான் இங்கே சங்கீதக்காரன் அதே Psalms 90:17 சொல்லுது. நம்ம எல்லாரும் சொல்லாமா? எங்கள் தேவனாகிய கர்த்தரின், let's say, எங்கள் தேவனாகிய கர்த்தரின் அலங்காரம் எங்கள் மேல் இருப்பதாக. How beautiful. அவருக்கு நம்ம இங்கே பூமியில் நம்ம எப்படி இருப்போம்னா, மற்றவங்க கண்ணுக்கு நம்ம ரொம்ப அலங்காரமான அலங்கரிக்கப்பட்ட பிள்ளைகளாக தெரியுமா? அதை பார்த்து வெளியே இருக்கிற புறஜாதியா, ஓ they are something different because he has given his beauty to us. He has given his blessing to us through Christ. He has given healing to us. Given, it's all munjichu. Only we have to speak, take the authority and be the children of God. That's what it says. We are going to sing now. அப்பா, உங்களை மாதிரி அழகான தேவன் யாருமே இல்லைப்பா. எங்களால் விவரிக்கவே முடியாதுப்பா. ஆராய்ந்து முடியாத அப்படிப்பட்ட ஒரு அழகு மிகுந்த தேவன். உங்களுடைய அன்பினால் எங்களை நீங்கள் இழுத்து கொண்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவரை உயர்த்தி நம்ம பாட போகிறோம். அவரை மகிமைப்படுத்த போகிறோம் இந்த வேளையில்.
உண்மை நான் அன்பு கூறுகிறேன் தகப்பனே. அப்பா, என் முழு பலத்தோடு கூட நான் உண்மை அன்பு கூறுகிறேன் தகப்பனே. என் முழு பலத்தோடு கூட கர்த்தாவே அப்பா நான் உண்மை ஆராதிக்கிறேன் தகப்பனே. அப்பா, உண்மை போல அழகான தேவன் யாருமே இல்லை. அந்த அழகை எல்லாம் துறந்தீங்களே, உமக்கு நன்றி தகப்பனே. நான் சுகத்தை பெற்றுக்கொள்ள நீர் கர்த்தாவே அப்பா அந்த சிலுவையில் பாடுபட்டீங்களே, அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கிறோம் தகப்பனே. நீர் பரிசுத்தம் உள்ள தேவன், நீர் மகா இரக்கமும் கிருபையும் தயவும் உள்ள தேவன் என்று நாங்கள் இந்த வேளையில் we declare in front of church father. உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல இறங்கியிருக்கு தகப்பனே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. துதிகளின் மத்தியில் வாசம் செய்ய விரும்புகிற தேவனே, இந்த வேளையில் எங்கள் மத்தியில் அப்பா, இந்த துதிக்கு மத்தியில் நீங்கள் இறங்கி உலாவி கொண்டிருக்கிறீங்க எங்கள் மத்தியில். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம் தகப்பனே. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். பூலோகத்தாரே, நீங்கள் யாவரும் அவருக்கு முன்பாக நடுங்குங்கள். Worship the Lord in the splendor of holiness. Tremble before him, all the earth. ஏன்னா கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ள தேவன் யாருமே இல்லை. உமக்கு நிகரான தேவன் யாருமே இல்லை. உமக்கு ஒப்பான தேவன் யாருமே இல்லை. உம்மை இல்லாமல் வேறொருவரும் இந்த பூமியிலையும் இந்த பூமிக்கு தாண்டி இந்த யூனிவர்ஸ் எந்த இடத்துலையுமே இல்லை. எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லைன்னு 1 சாமுவேல்ல அன்னாள் பேசினது போல இந்த வேளையில் நாங்கள் பேசுகிறோம் தகப்பனே. எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையான தேவன் யாருமே இல்லை. We declare that now Lord. உம்மை போல தேவன் வேற யாருமே இல்லப்பா. உம்மை போல கண்மலையான தேவன் யாருமே இல்லப்பா. நீங்க எங்களுடைய கோட்டை, நீங்க எங்களுடைய தஞ்சம். நாங்க ஆராதிக்கிற ஜீவனுள்ள தேவன் நீர் ஒருவரே என்று நாங்க இந்த வேளையில அறிக்கை பண்ணுகிறோம். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். எத்தனை மகிமையான தேவன்! ஏன்னா அவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், மகிமை நிறைந்த தேவன், அல்பாவும் ஒமேகாவுமானவர். அப்படிப்பட்ட தேவன் இந்த வேளையில நம்ம எல்லாரும் சொல்லி நம்ம அவரை உயர்த்த போறோம், துதிக்க போறோம், மகிமைப்படுத்த போறோம். புது சாங்கா இருக்கும், பட் ஸ்டில் we can learn. அவங்க ஃபர்ஸ்ட் பாடுவாங்க, நம்ம செகண்ட் we can repeat and we can learn and we can declare. சேனைகளின் கர்த்தரே நீரெங்கள் தேவன். மீண்டுமா சொல்லலாமா? சிங்காசனத்தில் சிங்காசனம் வீற்றிருக்கும் தூயாதி தூயரே, சேனைகளின் கர்த்தரே நீரெங்கள் தேவன். இன்னும் ஒரு முறை கூட, சிங்காசனம் வீற்றிருக்கும், சிங்காசனம் வீற்றிருக்கும் தூயாதி தூயரே,
பரிசுத்த தேவன், நீ சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் என்றென்றைக்கும் எங்களை ஆளுகை செய்கிற தேவனா இருக்கீங்க. நாம இன்னும் டிக்ளேர் பண்ண போறோம், சொல்ல போறோம், வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதப்படி. அப்பா, அப்படிப்பட்ட கிருபையில அத்தனை மகா பெரிய தேவன் நீர் ஒருவரே என்று சொல்லி நாம சொல்ல போறோம். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? Let us all lift our hands and say that you are the holy God, you are the most holiest God, Father. நீ பரிசுத்தர், பரிசுத்தர், நீ பரிசுத்தரே, பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தர், நீ பரிசுத்தரே, பரிசுத்தர், நீ பரிசுத்தர், பரிசுத்தர், நீ பரிசுத்தரே. அவர் ஆதியில் வார்த்தையாய் இருந்த தேவன், வார்த்தையால் அனைத்தையும் படைத்த தேவன், துதிகளில் வாசம் செய்பவர் நீர் ஒருவரே. எல்லா துதி கன மகிமைக்கு பாத்திரர் அவர் ஒருவரே. அப்படிப்பட்ட தேவனை இந்த வேளையில அப்பா, நீர் இத்தனை மகிமை நிறைந்த தேவாதி தேவனா இருக்கீங்க அப்பா. அவரை நினைத்து சொல்லலாமா? வார்த்தையால் அனைத்தையும் படைத்தவரே, ஆதியில் வார்த்தையாய் இருந்தவரே, வார்த்தையால் அனைத்தையும் படைத்தவரே, துதிகளில் வாசம் செய்பவர் நீர், துதிகன மகிமைக்கு பாத்திரர் நீர், துதிகளில் வாசம் செய்பவர் நீர், எல்லா துதிகன மகிமைக்கு பாத்திரர் நீர், பரிசுத்தர், நீ பரிசுத்தர், பரிசுத்தர், நீ பரிசுத்தரே, 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 பரிசுத்தர், நீ பரிசுத்தர். தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரமா இருக்குது. நம்மளுடைய முழு ஆராதனையை அவருக்கு பாதப்படியில சமர்ப்பிக்கலாமா? Let us all raise our hands and say, நம்ம சப்மிட் பண்ணி, அப்பா நீ பரிசுத்த தேவன் தகப்பனே, நீர் எல்லாவற்றிற்கும் மேலானவர் தகப்பனே, நீர் மகிமையும் மகத்துவமும் மாட்சிமையும் நிறைந்த தேவன் நீர் ஒருவரே என்று சொல்லி இந்த வேளையில அப்பா எங்களுடைய ஆராதனை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. எல்லா துதியும் கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரராய் இருப்பவர் நீர் ஒருவரே என்று நம்ம சொல்லலாமா இந்த வேளையில? அப்பா நீர் மாட்சிமை நிறைந்த தேவன் அப்பா, நீர் மகத்துவமான தேவன் நீர் ஒருவரே அப்பா. உம்மை போல தேவன் யாருமே இல்லப்பா. அந்த பரலோகத்துல ஓயாமல் 24 மூப்பர்களும் தேவதூதர்களும்
அறிக்கை பண்ணுகிற ஒரே ஒரு வார்த்தை, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். ஆதியில வார்த்தையாய் இருந்தவர் நீர் ஒருவரே. வார்த்தையினால அனைத்தையும் சிருஷ்டித்தவர் நீர் ஒருவரே. துதிகளில வாசம் செய்கிற தேவன் அவர். பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என்று அந்த 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 பரலோகத்துல தூதர்களும் மூப்பர்களும் ஒவ்வொரு செகண்டும் சொல்லிட்டே இருக்காங்களாம். ஆனா அங்க அவர் வாசம் செய்ய விரும்புறத காட்டிலும் உங்க மத்தியிலையும் என் மத்தியிலையும் சபையின் நடுவுல வாசம் செய்ய விரும்புகிற தேவனா இருக்கிறார். How precious our worship is. அவர் எவ்வளோ வேல்யூ பண்றாரு நம்மளுடைய ஆராதனையை. அன்இமேஜினபிள்ங்க. எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் நீங்க துதிக்கிற துதியில, நீங்க ஆராதிக்கிற ஆராதனையில, நீங்க கன்ஃபஸ் பண்றதுலயும் சப்மிட் பண்றதுலயும் மத்தியில அவர் இறங்கி வந்துட்டாராம். Shall we all sing once again? ஆதியில வார்த்தையாய் இருந்தவர் நீர் ஒருவரே. வார்த்தையால் அனைத்தையும் படைத்தவர் நீர் ஒருவரே. துதிகளில் வாசம் செய்பவர் நீர். எல்லா துதி கன மகிமை உமக்கு ஒருவருக்கேன்னு சொல்லி நம்ம பாடி நம்ம இந்த ஆராதனையை நம்ம முடிக்க போறோம். பாத்திரராய் இருப்பவர் அப்பா. எங்களுடைய எல்லா ஆராதனையும் உம்முடைய பாதத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. உமக்கு நாங்க சமர்ப்பிக்கிறோம் தகப்பனேன்னு சொல்லி இந்த வேலையில எஸ் லார்ட். பரிசுத்தர், நீ பரிசுத்தர், பரிசுத்தர், நீ பரிசுத்தரே, பரிசுத்தர், நீ பரிசுத்தர், பரிசுத்தர், நீ பரிசுத்தரே. ஆம் தகப்பனே அப்பா, எங்களுடைய துதிக்கான மகிமை ஒருவருக்கே உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த ஆராதனையில் கர்த்தாவே நீர் எங்களோடு கூட வந்து இடைப்பட்டதுக்காய் வாசம் செய்ததுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மீதி உள்ள நேரத்தை உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் மாத்திரமே மகிமை அடைவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ப்ளீஸ் பி சீட்டட். பிரைஸ் லார்ட் சர்ச். இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த சர்ச்சுக்கு வந்திருக்கேன். யாராவது இருந்தீங்கன்னா எழுந்து நிற்குமாறு தயவாய் கேட்டுக்கொள்கிறேன். இதுதான் இந்த சர்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் டைம்னா ஐ ரிக்வெஸ்ட் யூ டு ஸ்டாண்ட் ஆன் ஃபீட். யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ வில் ப்ரே எவ்ரி டே ஃபார் மோர் சோல்ஸ் டு கம். பர்த்டே விஷஸ். Jessica is celebrating her birthday on February 27th and anniversary wishes யாருமே இல்லை. ஸோ வில் ப்ரே ஃபார் them. அன்பும் இரக்கமும் நிறைந்த அன்புள்ள பரம தகப்பனே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. பிறந்தநாள் கொண்டாடும் மகளை ஆசீர்வதிங்க ராஜா. எல்லா வித ஆசீர்வாதங்களாலும் வரங்களாலும் குழந்தையை நிரப்ப போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. மேலும் ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிறவங்க யாராவது அவர்களோட விசேஷ நாளை இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுவார்களானால் அப்பா, அவர்களை பார்த்து ஒப்பு கொடுக்குறோம் அப்பா.
எல்லாவித வளங்களாலும் ஆசீர்வாதங்களாலும் நிரப்புங்க ஏசப்பா. இன்னொரு வருஷத்தை அவர்களுக்கு கூட்டி கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அவர்களுடைய வாழ்க்கை போது ஒரு டெஸ்டிமோனியாக இருக்க கிருபை தாங்க ராஜா. நீங்களே கூட இந்த வழி நடத்துங்க, பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. இந்த ஜெபத்தை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜெபம் கேள்வி நல்ல பிதாவே, ஆமென். Every Sunday we have Sunday class from 1:15 p.m. to 2:45 p.m. யாருக்காவது டிரான்ஸ்போர்ட் தேவைப்பட்டுச்சுன்னா கிட்ஸுக்கு யூ கேன் காண்டாக்ட் பிரதர் சுரேஷ், சிஸ்டர் பிரியா அண்ட் சிஸ்டர் மர்லின். இன்றைக்கி மெமரி வர்ஸ் ரெசிடேஷன் நடந்தது. ஸோ ஐ ஹோப் த கிட்ஸ் ஹேவ் டன் வெரி வெல் டன் கிட்ஸ். மார்னிங் ப்ரேயர் வில் பி via Zoom every Monday to Thursday 6 a.m. in the morning to 6:30 a.m. and cottage prayer every week Tuesday நமக்கு நடைபெறுது via Zoom 8:30 p.m. to 9:30 p.m. நம்ம இப்போ ரெவலேஷனை பற்றி பார்த்துட்ருக்கோம். இட்ஸ் ரியலி வெரி இன்ஃபர்மேட்டிவ் அண்ட் யூஸ்ஃபுல் ஆஸ் வெல். பைபிள் குவிஸ் வின்னர்ஸ் நம்ம பார்க்குறோம் இப்போது. லாஸ்ட் வீக் ஆல்ரெடி பாஸ்டர் நமக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஐம் கோயிங் டு ரீட் அவுட் த நேம்ஸ் ஆஃப் த வின்னர்ஸ். யூ கேன் பி சீட்டட் இன் த பிளேஸ் வேர் யூ ஆர். அஷர்ஸ் வில் பிரிங் த கிஃப்ட்ஸ் டு யூ. And the first place with 100% mark goes to Sister Mitra. And the second one with 90%, மூணு பேர் ஷேர் பண்ணுறாங்க. சிஸ்டர் பிரவீனா, டிம் அண்ட் டிமோரா. நம்ம உற்சாகமாக கரங்களை தட்டி அவர்களை என்கரேஜ் பண்ணலாமா? அண்ட் உங்களுக்கு உங்கள் பிளேஸில் gift கொண்டு வரும்போது ஐ ரிக்வெஸ்ட் யூ டு கைண்ட்லி ஸ்டாண்ட் அப் ஸோ தே கேன் see where you are. And third place goes to two people with 80% mark, Brother Magesh and Sister Gayatri. So last week we had Bible quiz and the winners already irukanga. So that will be announced next month. That first week will be announced. Women's fellowship every month second Friday 7:30 p.m. lerundu 9:30 p.m. varaikkum we are doing, and the venue will be announced in the concerned WhatsApp group every week. Fasting prayer ella monthum third Saturday from 11:30 a.m. to 2:30 p.m. we had it yesterday and it was really a blessing. I request all the church members to join as per your convenience. And ipo tithe and offering edukkapadum. A song will be played during that time. The bank account details is being displayed. You can use as a reference. We Care, We Share யாராவது contribute பண்ணணும்னு ஏவப்பட்டா just put the reference as We Care, We Share. Thank you. Worship
Praise the Lord. Praise the Lord, church. ஸோ இன்றைக்கும் நம்ம நேஷனுக்காக நெக்ஸ்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். நம்ம கண்டினியூஸாக நம்ம அதை பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி 22nd டே. நம்ம எல்லோரும் கொஞ்சம் எழுந்திருச்சு நின்று நம்ம இந்த நேரத்தில் நம்ம இன்றைக்கி கிளாஸ்கோக்காக நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். எல்லோரும் எழுந்திருச்சு நிற்போமா? எசேக்கியேலில் சொல்லியிருக்குது, யாராவது ஒருத்தர் திறப்பில் நின்று என் ஜனங்களுக்காக ஜபிக்கிறாங்களான்னு கர்த்தர் பார்க்குறாராம். இன்றைக்கி ஒருத்தரை கர்த்தர் நோக்கி பார்க்குறாரு. இன்றைக்கி நம்ம இத்தனை பேர் இத்தனை நாளாக கண்டினியூஸாக நம்ம ஜெபிச்சுட்டு வந்துட்டுருக்குறோம். அப்போ இந்த நேஷனுக்கு எவ்வளோவான சேஞ்சஸ் கர்த்தர் செய்ய போகிறாருன்னு நம்ம இதோட எண்டில் நம்ம நம்மளுக்கு கண்டிப்பாக நம்ம ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறோம். ஸோ கிளாஸ்கோ the population around 635,000 is the largest city in Scotland, and it more Scottish culture, politics, education, industries. So inga Christianity pathona only 38%, but non-religion pathona it's more than like 50+. ஸோ அந்த ஜனங்களுக்காக நம்ம இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு ஜெபிக்க போகிறோம். ஏன்னா மற்ற ரிலீஜன்ஸ் எல்லாம் ஓவரால் ஒரு 10% தான் இருக்கிறாங்க. ஆனால் இங்கே செக்குலரிசம் ரொம்ப வைடாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. எல்லோரும் நம்ம இப்போ கண்களை மூடி கர்த்தருக்கு நேர அப்பா இந்த ஜனத்துக்காக வாய்களை திறந்து நம்ம ஜெபத்துக்கு நேராக கடந்து செல்வோம். இந்த நேரத்தில் அவருடைய நம்ம பரிசுத்த ஆவியானவரை நம்ம இன்வைட் பண்ணலாம். நம்ம சும்மா ஜெபிக்கலை, நம்ம வாய்னால் நம்மளுடைய ஜெபம் இல்லாமல் நம்மளுடைய உள்ளத்திலிருந்து அந்த ஜெபத்தை ஏறெடுக்கக்கூடியதா. லெட் த பர்டன் கம் இன் டு அவர் ஹார்ட். இந்த பேர்டன் வரட்டும். அங்கே 50%க்கு மேலே உள்ள மக்கள் ரிலீஜனே இல்லாமல் இருக்காங்க. கர்த்தரை அறியாத ஜனங்களாக இருக்கிறாங்க. கர்த்தரை அறிஞ்சவங்க கூட அவரை மறுதளிச்ச ஜனங்களாக இருக்கிறாங்க. அப்பா இந்த நேரத்தில் ராஜாதி ராஜாவே கர்த்தாதி கர்த்தாவே அப்பா இந்த கிளாஸ்கோ சிட்டிக்காக உமது சமூகத்தில் வருகிறோம் ராஜா. அப்பா ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஏறெடுக்கக்கூடிய ஜெபத்தை கேட்கிற தகப்பனே உம்மை துதிக்கிறோம் ராஜா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் ஆண்டவரே இந்த இடத்துக்காக இந்த கிளாஸ்கோக்காக உமது சமூகத்தில் ராஜா பாரத்தோடு வருகிறோம் அப்பா. அங்கே இருக்கக்கூடிய அந்த செக்குலரிசம் அப்பா ஜனங்கள் உம்மை விட்டு பிரிந்து போகிறார்களே ராஜா. அப்பா அவங்க எல்லாரும் உம்மை அறிந்து கொள்கிறதுக்கு நீங்கள் இன்னைக்கு கிருபை செய்யுங்க ராஜா. எல்லாரும் வாய்களை திறந்து ஜெபிப்போமா? எல்லாரும் அவரை நோக்கி கூப்பிடுவோம். லெட் த பேர்டன், அந்த பேர்டனை நீங்கள் உங்கள் இருதயத்தில் கொண்டு வாங்க. நினச்சி பாருங்க, ஜனங்கள் அறியாதவங்களா இருக்கிறாங்க. நம்ம அறிந்த ஜனங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். அது தேவனுக்கு கண்களுக்கு அது சுகந்த வாசனையாக இருக்கும். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். இந்த இடத்துல உள்ள லீடர்ஷிப்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அங்கே இருக்க கவுன்சில் லீடர் பேர் சூசன் எட்கன். அங்கே ஃபர்ஸ்ட் மினிஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்காட்லாண்ட், மெம்பர்ஸ் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் UK MPs அங்கே கிளாஸ்கோ இருக்கக்கூடியவங்களுக்காக இவங்களுக்கு கொடுக்கக்கூடிய விஸ்டம், அவங்க ரைச்சியஸ்னஸில் நடக்கிறதுக்கு, அப்ரைட்டாக இருக்கிறதுக்கு, ஜஸ்டிஸாக இருக்கிறதுக்கு, அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட் த ஹம்பிள்னஸ் பிஃபோர் காட். அதுக்காக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். அப்பா அங்கே இருக்க ஒவ்வொரு லீடர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ராஜா. தலைவர்களுக்காக இந்த நேரத்தில் உமது சமூகத்தில் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸை நீங்கள் அவங்களுக்கு அப்பா ஆண்டவரே உலக பிரகாரமாக இல்லை ராஜா. அப்பா வேத வசனத்தின்படி ஆண்டவரே அப்பா ரூல் பண்ணுறவங்களா லீட் பண்ணுறவங்களா இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த ஞானத்தை இந்த நேரத்தில் கொடுங்க ராஜா. அப்பா அவங்கள நீங்கள் இந்த நேரத்தில் தொடுங்க அப்பா. ஒவ்வொருத்தருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவங்களுக்குள்ளால ஒரு கைண்ட்னஸ் அண்ட் கம்பேஷன் லீடர்ஷிப் வர்றதுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நீங்கள் தொட்டு ராஜாதி ராஜாவே அப்பா ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே உம்முடைய அப்பா அனுமதி இல்லாமல் யாருமே எந்த இடத்துல லீட் பண்ண முடியாது. நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம் ராஜா. லெட்ஸ் இன் ஃபேத்
விசுவாசத்தோடு நம்ம சொல்லுவோம். நம்ம இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொன்றும் அப்பா ஆமேன் 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 என்று அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அவரை நோக்கி அப்பா இந்த லீடர்ஸ்க்காக நம்ம பாரப்பட்டு ஜெபிக்கிறோம். அப்பா நன்றி அப்பா, நன்றி ராஜா, நன்றி அப்பா. அடுத்ததாக நம்ம வந்து எக்கனாமிக் அண்ட் சோஷியல் கான்டெக்ஸ்ட்காக இங்கே வந்து எஜுகேஷன், ஹெல்த் கேர், ஃபைனான்ஸ் அண்ட் க்ரியேட்டிவ் இண்டஸ்ட்ரீஸ் இங்கே பயங்கர சேலஞ்சஸ் என்னென்னா பாவர்ட்டி, ஹெல்த் இன்இக்வாலிட்டிஸ், ட்ரக் ரிலேட்டட் டெத். இங்கே மட்டும் வந்து யூரோப்லேயும் ஸ்காட்லாண்டையும் கிளாஸ்கோ தான் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஃபார் ட்ரக் ரிலேட்டட் டெத்ஸ்க்கு. அதுக்காக நம்ம இப்போ பாரப்பட்டு ஜெபிக்க போகிறோம். நம்ம வாழக்கூடிய ஒரு இடத்துல, நம்ம பிள்ளைங்க வாழக்கூடிய இடத்துல நம்ம பிள்ளைங்க இதை பார்த்து வளர்கிறாங்க. அது எவ்வளோ ஒரு பாரப்படக்கூடிய வேண்டிய விஷயமா இருக்குது. எல்லாரும் ஜெபிப்போமா? அது மட்டும் இல்லாமல் அங்கே ஹவுசிங் ப்ரெஷர் வேறு. எல்லாத்துக்காக அங்கே எக்கனாமி வந்து எப்படி இருக்குன்னா ஸ்டாப் ஆகி இருக்குது. அங்கே எவ்வளோதான் வந்து முன்னேறி போனாலும் அது வந்து ஒரு பாயிண்டில் வந்து ஸ்டாப் ஆகுதான். இன்றைக்கி நம்ம அந்த எக்கனாமிக்காக பூம்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அங்கே ஹெல்த் கேருக்காக ஜெபிக்க போகிறோம். அப்பா உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே அப்பா, ஆண்டவரே எங்கள் கண்ணு முன்னாடி அப்பா ஆண்டவரே இந்த ட்ரக்னால் டெத்லுக்குள்ளால் போகக்கூடிய ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே பாவர்ட்டிக்காக, கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய பாவர்ட்டி அத்தனையும் நீங்கள் மாற்றி போடுறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. என் தேவன் தரக்கூடிய ஆசீர்வாதத்தை அப்பா போட்டக்கூடியவன் யார் ராஜா? இந்த நேரத்தில் அப்பா அங்கே இருக்கக்கூடிய அத்தனை எக்கனாமிக் ரிலேட்டடான ஸ்டப்ஸை நீங்கள் மாற்றி போடுறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எல்லா ஹவுசிங் ப்ரெஷர்ஸும் அப்பா, எல்லா ஹெல்த் இன்இக்வாலிட்டிஸையும் மாற்றி போடுங்க அப்பா. நீங்கள் அந்த இடத்துல ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. இந்த கீ சோஷியல் இஷ்யூஸ் வந்து அந்த இடத்துல என்னென்னா ட்ரக் அடிக்ஷன் அண்ட் யூத் வயலன்ஸ். முதல்ல சொன்ன மாதிரி அங்கே வந்து ட்ரக் அடிக்ஷன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. யூரோப்லேயும் சரி, ஹோல் யூரோப்லேயும் ஸ்காட்லாண்ட்லேயும் இதுதான் ஃபஸ்ட் பிளேஸ் ட்ரக் அடிக்ஷனுக்கு. அண்ட் மென்டல் ஹெல்த் ஸ்ட்ரகிள்ஸ், நியர்லி 75,000 ஆஃப் பீப்புள் வந்து அங்கே வந்து மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ்னால த காமன் இஷ்யூஸ் டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி அந்த மாதிரி, நாட் த மேஜர் இஷ்யூஸ் சைக்கோசிஸ் அந்த மாதிரி இல்லாமல் 75,000 வீட்டில் இருக்கிறாங்க. திங்க் அபவுட் த ஹாஸ்பிட்டலைஸ்ட் பீப்புள். இவங்களுக்காக நம்ம இன்னைக்கு பாரப்பட்டு ஜெபிக்கணும். ஏன்னா இதை நீங்கள் வரிசையாக பார்த்தா தெரியும். ஃபஸ்ட்டு ட்ரக் அடிக்ஷன்னால், அப்புறம் வயலன்ஸ் வருது, மென்டல் ஹெல்த் இஷ்யூ, அப்புறம் பாவர்ட்டி, ஜெனரேஷனல் பாவர்ட்டி. அந்த இடத்துல ஜெனரேஷனல் கர்ஸ் இருக்குது பாவர்ட்டிக்காக. அதுக்கப்புறம் செக்குலர் மைண்ட் செட். ஏன்னா எங்களுடைய ஸ்பிரிச்சுவல் இன்டிஃபரன்ஸ், அவங்க ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளால் இல்லாத இருக்கனால நம்ம இன்னைக்கு இது எல்லாத்தையும் நம்ம கடிந்து ஜெபிக்க போகிறோம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த ஸ்பிரிட்டுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து எல்லாரும் பாரப்பட்டு அப்பா இந்த ட்ரக் அடிக்ஷனுக்கு அகெயின்ஸ்டா அப்பா நாங்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த ஸ்பிரிட்டை கொண்டு வரக்கூடிய அந்த ஈவில் ஸ்பிரிட்டை நாங்கள் பைண்ட் பண்ணுறோம் அப்பா. வி பைண்ட் இட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். அப்பா அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு மென்டல் ஹெல்த் ஸ்ட்ரகிள்ஸையும் கொண்டு வரக்கூடிய அப்பா எல்லா விதமான அப்பா அந்த சூழ்நிலைகளையும் அந்த சிச்சுவேஷன்ஸையும் மாற்றுறதுக்கு நீங்கள் வல்லவராக இருக்கிறீரப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா எங்கள் ஜெபங்களை நீங்கள் கேட்கறதுக்காக நன்றி அப்பா. நன்றி ராஜா, நன்றி அப்பா. நம்ம ஒரு மனமாக ஜெபிக்கலன்னு இதுக்கு ஆன்சர் வராது. நம்ம எல்லாரும் ஒரு மனமாக இந்த நேரத்தில் இதை எல்லாத்துக்காக நம்ம ஜெபிக்கலன்னு நம்மளுக்கு வந்து நம்ம பண்ணுற ஒரு ஜெபத்துக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். எல்லாரும் அதையே நம்ம நோக்கமாக இருப்போமா? இந்த ஜெபத்துக்கு நேராக நம்ம இருதயத்தையும் கண்களையும் ஏறெடுப்போம். அப்பா உமக்கு நன்றி 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 ராஜா. அடுத்ததாக இவாஞ்சலிசம்காக அங்கே செக்குலர் அடல்ட்ஸ் முன்னாடியே நம்ம பார்த்த மாதிரி நோ ரிலிஜன் பேக்ரவுண்டில் நிறைய பேர் இருக்காங்க. நம்ம இந்த நேரத்தில் அந்த யூத் பீப்புளுக்காக, ஃபேமிலிக்குள்ளால், அதுக்கப்புறம் அந்த அடிக்ஷனில் இருக்கிறவங்க, சர்ச்சுக்குள்ளால் யூனிட்டி, அவங்க எல்லாரும் போல்டாக இவாஞ்சலிசம் அந்த இடத்துல பரவுறதுக்காக நம்ம ஜெபிக்கலாமா? அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா இந்த ஜனங்கள் எல்லாம் உண்மை அறிந்து கொள்ளணும் அப்பா. நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் அப்பா. உமது குட் நியூஸ், உமது காஸ்பல் அந்த இடத்துல பரவட்டும் ராஜா. இந்த நேரத்தில் உமது ஊழியர்களை நீங்கள் எழுப்புங்க அப்பா. ஆண்டவரே நீங்கள் அந்த இடத்துல யாரை நியமிச்சு வச்சிருக்கீங்களோ அவங்கள எல்லாத்தையும் இந்த நேரத்தில் நீங்கள் அப்பா மினிஸ்ட்ரிக்காக நீங்கள் எழுப்புறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அப்பா எந்தெந்த ஜனங்களை நீங்கள் தொடுறதுக்கு ஆண்டவரே நீங்கள் சித்தமாக இருக்கிறீங்களோ அப்பா, நீங்கள் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிற உமது
அப்பா ஊழியர்கள் அந்த இடத்துல அப்பா அவங்க இன்னும் பெரிய ரிவைவலை கொண்டு வரதுக்கு நீங்க கிருபை செய்யுங்க ராஜா. அப்பா நாங்க ஜெபித்த ஆண்டவரே ஒவ்வொரு ரிக்வெஸ்ட்டுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீங்க ஆண்டவரே அந்த இடத்துல அப்பா நீங்க ரிவைவலை கட்டளையிட்டதுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்க விசுவாசிக்கிறோம் ராஜா. நீங்க மாற்றத்தை கொண்டு வரதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அண்ட் லாஸ்டா வந்து ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்காக revival in historic church, freedom from addictions, protection and hope for young people again and again. ஏன்னா அங்கே வந்து ஜாஸ்தியான மக்கள் வந்து டிவியேட் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க. நல்ல வழிகளிலிருந்து அவங்க வந்து டிவியேட் ஆகுறாங்க. ட்ரக் அடிக்ஷன்லேயும் சரி, சர்ச்சஸ்க்கு வராமல் இல்லை அவங்களுக்கு இஷ்டப்படி இருக்கிறாங்க. ஸோ நம்ம அவங்களுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறதுக்கு இன்றைக்கி கடமைப்பட்டிருக்கோம். யங் பீப்புளுக்காக நம்ம பாரப்பட்டு ஜெபிப்போமா? அப்பா உமக்கு நன்றி நன்றி. வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. அப்பா சிறுவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. கடைசி நாட்களில் வாலிபர்கள் மேலும் சிறுவர்கள் மேலும் உமது ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன தகப்பனே, அப்பா இந்த கிளாஸ்கோவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு யங் பீப்புளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த நேரத்தில் உமது ஆவியை ஊற்றுங்க ராஜா. அப்பா அவர்கள் ஆண்டவரே எது சரி எது தப்புன்னு உண்மை அறிந்து செயல்படுறதுக்கு நீங்கள் கிருபை செய்யுங்க அப்பா. அப்பா ஃபேமிலிக்குள்ளால ஒரு ஹீலிங்கை நீங்கள் கட்டளையிடுங்க ராஜா. ஒரு காட்லி விஸ்டம் அந்த நேஷனுக்குள்ளால வரட்டும், அந்த சிட்டிக்குள்ளால பரவட்டும் ஏசப்பா. அப்பா ஆண்டவரே let Glasgow would be a shine as the light of hope in Scotland. Thank you Jesus, thank you அப்பா. நீங்கள் இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களுடைய ப்ரேயர் ரிக்வெஸ்ட்டை நீங்கள் கேட்டு இந்த சிட்டியை நீங்கள் ஆசீர்வதிக்கிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அனைத்தையும் இந்த சமூகத்தில் ஒப்படைக்கிறோம் அப்பா. நீங்களே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுறதும் ஜெபம் பண்ண வைக்கிறதும் ரொம்ப ஒரு டஃப்பான ஒரு விஷயம் பாருங்களேன். அந்த ஜெபம் பண்ணி ஒரு காரியத்துக்காக ஒரு தேசத்துக்காக ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டமான காரியமாக இருக்குது. ஸோ சர்ச்சை வந்து அப்படி ட்ரெயின் பண்ணி கொண்டு வரணும், எல்லாரும் ஜெபம் பண்ணணும், நல்லா பிள்ளைகள்லாம் கூட ஜெபம் பண்ணணும், இந்த கண்ட்ரியில் நல்லா நம்ம பீஸ்ஃபுல்லாக சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னால் என்ன பண்ண சொல்கிறாரு பவுல்? ஜெபம் பண்ணணும். எதுக்காக? தேசத்துக்காக, லீடர்ஸ்க்காக, இந்த பட்டணத்தில் இருக்கிற எல்லாருக்காகவும் நீங்கள் விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சமாதானமாக வாழணுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள்? ஜெபம் பண்ணுங்கள். அதை தவிர வேறு வழியே இல்லை. இருக்கிற இடத்துல இந்த ஆண்டவர் வர்ற வரைக்கும் நம்ம வந்து சமாதானமாக நம்ம பிள்ளைங்கள்லாம் ப்ரொடெக்டிவாக போயிட்டு வரணும்னா என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணணும். நம்மலாம் சமாதானமாக வேலைக்கு போயிட்டு வரணும்னா ஜெபம் பண்ணணும். அப்போ ப்ரேயர் வந்து ரொம்ப கஷ்டமானது தான். இப்போ எனக்கு தெரியல ஸ்டேஜ்லேருந்து ஜெபம் பண்ணும்போது எப்படி சர்ச் ரெஸ்பாண்ட் பண்ணுறோம், நம்ம அந்த ஜெபத்துக்கு எப்படி நம்ம கூட ஜெபம் பண்ணுறோம், எவ்வளோ சீரியஸாக நம்ம ஜெபம் பண்ணுறோன்றத நம்ம வந்து அனலைஸ் பண்ணி நம்ம பார்க்கணும். பிள்ளைங்கள்லாம் கூட ஜெபம் பண்ண வைக்கணும் நீங்கள் வீட்டில். அதனால தான் உங்களுக்கு ப்ரேயர் பாயிண்ட்ஸ் அனுப்பி டெய்லி 28 நாளும் நம்ம வந்து டெய்லி ஜெபம் பண்ணணும். பிள்ளைங்களாம் கூட ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த பட்டணத்துக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், இதுக்காக நாங்கள் வி ப்ரே லார்ட் அப்படின்னு சொல்லி பிள்ளைங்கள்லாம் கூட ஜெபம் பண்ணோம். இந்த ப்ராக்டிஸை நம்ம கொண்டு வர்றதுக்கு முயற்சிகளை எடுத்துக்கொண்டே இருக்கிறோம். சபனுடைய வேலை இனிஷியேட் பண்ணி, ஏன்னா எல்லாரும் வேலைக்கு போகிறோம். வி ஆர் இன் த வேர்ல்டு ஒரு பக்கம் இழுத்துனே இருக்கோம், சர்ச் ஒரு பக்கம் கடவுள் பக்கம் இழுத்துனே இருக்கும். இதுதான் வித்தியாசம். அதுக்காக தான் சபை கூடுதலை விட்டு விடாதிருங்கள்னு வசனம் நமக்கு சொல்லுது. அதனால் நீங்கள் வந்து யூ ஹவ் டு என்கரேஜ் யுவர் சில்ட்ரன் டு ப்ரே. யூ ஹவ் டு ப்ரே ஆஸ் அ ஃபேமிலி. இந்த தேசத்துக்காக நிச்சயமாக நீங்கள் ஜெபம் பண்ணோம். ரெண்டாவது, நம்ம 8:45ன்னு போடுறோம், ஒரு டைம் போடுறோம் டெய்லி ப்ரேயருக்கு. ஒரு சில பேர் ஷிஃப்ட்டில் இருப்பீங்க, ஆனால் இருக்கும்போது கரெக்டாக ஜெபம் பண்ணி எல்லாரும் ஆமேன் போடுறோம். கிட்டத்தட்ட 90-100 மெம்பர்ஸ்க்கு மேலே வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறோம். பார்க்குறேன் ஆமேனுங்க வந்துனே இருக்குது இல்லை. ஒரு சில பேர் நீங்கள் போடாமல் இருக்கலாம், ஆனால் ஜெபம் பண்ணியிருக்கலாம். ஆனால் நீங்கள் நிச்சயமாக ஜெபம் பண்ணிங்கன்னா எங்களுக்கு தெரியணும், நாங்கள் பார்க்கணும்ல, மானிட்டர் பண்ணோம்ல, கண்காணிகள் நாங்கள். வி ஆர் வாட்ச்மேன், சூப்பர்வைசர்ஸ். சர்ச்னா என்னது? கண்காணிக்கிறது அப்படின்னு சொல்லுது. கண்காணிகள். நாங்கள் பார்த்துன்னே இருப்போம், யார் ஜெபம் பண்ணீங்க, யார் ஜெபம் பண்ணல எங்களுக்கு தெரியும். எத்தனை பார்ப்போம், எத்தனை பேர் ஜெபம் பண்ணியிருக்கிறாங்க, மெசேஜ் போட்டோன்னே எத்தனை பேர் வாசிச்சுருக்கிறோம், பாயிண்ட்ஸை எல்லாம் செக் பண்ணுவேன் நான். போட்டு பார்ப்போம், ஓகே ஜெபம் பண்ணுறாங்க. மேபி ஒரு சில பேர் போடாமல் இருக்கலாம். இன்னும் 1 வீக் இருக்குது நமக்கு, இன்னும் ஒரு வாரம் நம்ம
ஜெபம் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம நல்லா ஜெபம் பண்ணுவோம். நிச்சயமாக கர்த்தர் இந்த தேசத்தை ஆசீர்வதித்து பாதுகாப்பான ஒரு இடமா கர்த்தர் வைக்கணும். அதுதான் நம்முடைய நோக்கம். சரி, இப்போ நம்ம கண்களை மூடி ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த மத்தியான வேளையில் எங்களோடு கூட கர்த்தர் நீர் பேசும். உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தை எங்களுக்குள்ள ஒரு அனல் மூட்டட்டும். நாங்கள் உம்முடைய சமூகத்தை இன்னும் அதிகமாய் தேடவும், உம்முடைய சமூகத்தில் நேரத்தை செலவழிக்கவும் நீர் உதவி செய்யும்படியா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. சரி, இப்போ நம்ம தொடர்ந்து ஜெபத்தை குறித்து தான் இன்றைக்கும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சர்மனுடைய தலைப்பு வந்து த பவர் ஆஃப் ப்ரேயர், ஜெபத்தினுடைய ஒரு வல்லமை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கி 2 விஷயத்தை உங்களுக்கு நான் கற்றுத்தரப்போகிறேன். 2 விஷயம் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். 2 காரியத்தை கற்றுத்தரப்போம். 2மே உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்கும், புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். யூஸ்வலாக என் ஸ்டைல் ஆஃப் பைபிள் ஸ்டடியிலேருந்து கொஞ்சம் அப்படியே வந்துட்டு நான் நார்மலாக உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு விரும்புகிறேன். ரொம்ப டீட்டெயிலாக டீப்பாக நான் வசனத்துக்குள்ளே போகாமல் மேலாட்டமான ஒரு சில காரியங்கள் நான் கற்றுத்தரேன். இப்போது ப்ரேயருக்குன்னு ஒரு பவர் இருக்குது, ஒரு வல்லமை இருக்குது ஒரு ஜபத்துக்கு. நீங்கள் இந்த ஜபங்கள்னு எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு வருஷம் ஃபுல்லாக பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு நிறைய ஜப காரியங்கள் நமக்கு கர்த்தர் கற்றுத்தர்றதுக்கு அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். நம்ம ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும். ப்ரேயர் இஸ் சம்திங். ஜபன்றது வந்து ஒரு சில நேரங்களில் நம்ம பார்க்குறோம், நம்ம எப்போ முடியுதோ நம்ம அப்போ ஜெபம் பண்ணுறோம், எந்த டைம்லேயும் அப்படி ஜெபம் பண்ணுறோம். இங்கே ப்ரேயர்னுடைய ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள்ஸை உங்களுக்கு நான் 2 எக்ஸாம்பிளை காட்டுறேன்னு சொல்கிறேன். ஒன்று, வேதத்திலிருந்து ஜெபித்த ஒரு மனுஷன். இன்னொன்று, இதே யூகேல ஜெபித்த ஒரு மனுஷன். இதனுடைய ஒரு டிஃப்ரென்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்படி நம்ம டெய்லி லைஃப்பில் எப்படி நம்ம வந்து ஒரு ஜெயமுள்ளவர்களாக இருக்க முடியும், 100% நம்ம ஜெபம் பண்ணுற காரியத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம ப்ரேயரில் போயின்னு இருக்கிறோம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு வசனத்தை போடுறேன். இந்த வசனத்தை போட்டவொன்னே உங்களுக்கு என்ன புரியுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். உன் வாயை விரிவாய் தர நான் அதை நிரப்புவேன். இங்கிலீஷில் என்ன போட்டுக்குது? Open your mouth wide and I will fill it with good things. Okay. Open your mouth wide, I will fill it with good things. சரி, இன்னைக்கு நைட்டே நீங்கள் போய் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன பண்ண போகிறோம்? இப்போ எல்லாம் போயிட்டு கிட்ஸ் வாட் ஆர் யூ கோயிங் டு டூ? என்ன சொல்லுது வசனம்? ஓப்பன் யோர் மவுத் வைட். அப்போ வாய் திறந்தனா என்ன பண்ணுவார் ஆண்டவர்? அவன் ஆன்சர் சொல்லிட்டானே மெக்குலும். என்ன தம்பி சொன்ன? ஜெபம் பண்ணுங்கன்றல்ல, அதானே அர்த்தம் இல்லை? ஈஸி ஆன்சர் சொல்லிட்டான். என் சர்மனே அவன் சொல்லிட்டான், நீ தான் இங்கே வரணும், நாங்கள் போயிடுறேன் அடுத்த வாரம். அப்போது உன் வாயை விரிவாக தர, ஓப்பன் யோர் மவுத், தென் ஐ வில் ஃபில் வித் குட் திங்ஸ். ஜெபம் என்பது ஒரு சில நேரங்களில் அண்ணால் மாதிரி ஜெபம் பண்ணலான்னு வச்சுங்களேன். என்னென்ன மனசில் ஜெபம் பண்ணுறது இல்லை. ஏதாவது கேட்குதா யாருக்குன்னா? நான் பேசுனது கேட்கல, கர்த்தருக்கு மாத்திரம் கேட்குது. நம்ம ஜெபம் பண்ணுறது. இப்போ நிறைய பேர் இருக்கிறாங்க, அங்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இல்லை ஆஃபீஸில் நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, ஒர்க்கில் யாரோ உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க. இமீடியட்டாக நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே போய் நம்ம இன்னொரு ஆள்கிட்ட போயிட்டு அவங்களுக்கு சொல்லி கொடுத்துடணுமா? இல்லை, நம்ம யாரை கான்டாக்ட் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு ஃபோனு யாருக்கு பண்ணோம்? ஆஃபீஸில் யாரோ உங்களுக்கு ட்ரபிள் பண்ணுறாங்க, இல்லை வீட்டில் ஏதோ ஒரு கஷ்டம் ஆயிடுச்சுன்னா உடனே நம்ம என்ன பண்ணோம்? கனெக்ட் பண்ணணும் அவர்கிட்ட. என்னன்னு? ஆண்டவரே. அப்போ அங்கே போயிட்டு நம்ம we can pray in the name of Jesus. எங்கள் மேனேஜர் ரொம்ப வாய் பேசினே இருக்கிறாங்க, ரொம்ப என்னை டிஸ்டர்ப் பண்ண இருக்கிறாங்க, என்னை மதிக்க மாட்டேன்றாங்க, என்னை ரெக்கக்னைஸ் பண்ண மாட்டேன்றாங்க, என்னை சரியாக ட்ரீட் பண்ணல இந்த இடத்துல. வாட் வி சே? வி கோ டு காட் அண்ட் வி டெல் ஹிம். அவர்கிட்ட போய் சொல்கிறோம். எங்கே? ஆஃபீஸில் பண்ணலாம், அதை டியூட்டி டைமில் பண்ணலாம், நடந்துக்கினே வேலை செஞ்சுக்கினே என்ன பண்ணலாம், அந்த விஷயத்தை நம்ம சொல்லலாம். இது ஒரு வகையான ப்ரேயர். ஆனால் இந்த ப்ரேயர் வந்து தனியாக ஆண்டவர்கிட்ட போய் ஒரு இடத்துல போயிட்டு உட்காந்து வாயை திறந்து ஜெபம் பண்ண பழகணும். சர்ச், யூ ஹேவ் டு ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் ஸ்டார்ட் ப்ரேயிங்
அப்படின்றதுக்கான அடையாளம் தான் இந்த வசனம். என்ன பண்ணமா, வாயை விரிவாக தர அப்படின்னு சொன்னால் அங்கே போயிட்டு ஆன்னு வாயை திறக்கிறது இல்லை. இட்ஸ் நாட் லைக் தட். அங்கே ஒரு பாப்பா பண்ணிச்சு, இப்போ ஓப்பன் யுவர் மவுத்துன்றாரு அப்படின்னு. இட்ஸ் நாட் ஓப்பனிங் யுவர் மவுத் அண்ட் ஜஸ்ட் வெயிட்டிங். அப்படி வாய் திறந்தே இருந்தோன்னா என்னது, ஏதாவது வாயில் போயிடும் அப்புறம். என்ன, இட்ஸ் நாட் ஓப்பனிங் யுவர் மவுத். யூ ஓப்பன் யுவர் மவுத் டு காட் அண்ட் டெல் வாட் இஸ் ரிக்வயர்ட். Open your mouth to God and communicate with Him what you need and things like that. இதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிளை நான் உங்களுக்கு இன்றைக்கி கற்றுத்தரப்போகிறேன். இந்த பியூட்டிஃபுல்லான எக்ஸாம்பிள் வந்து நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் அதை டச் பண்ணணும். இது பைபிளில் இருக்கிற கேரக்டர் இல்லை, உங்களுக்கு நான் இப்போ கற்றுத்தரேன். நான் இது ஒரு அற்புதமான வசனம். இந்த வசனத்தை அடுத்த ஸ்லைடு போடுங்க. ஜார்ஜ் முல்லர், எத்தனை பேருக்கு தெரியும் ஜார்ஜ் முல்லர்? உனக்கு தெரியுமா? ஜார்ஜ் முல்லர் பிரிஸ்டல், இங்கேருந்து ஒரு நமக்கு 2.5 hours இருக்குது. பிரிஸ்டலில் தான் அவர் இருந்தார். அவருக்கு டீட்டெயில் சும்மா இந்த பிக்சர் மாத்திரம் போடுங்க. இந்த ஜார்ஜ் முல்லர் அவரை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் உங்களுக்கு கொடுக்கணுன்னா, அவருக்கு கல்யாணம் ஆகி யங் கப்புள், ஒய்ஃபும் ஹஸ்பண்டும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம், அவங்கக்கிட்ட இருந்த சொத்து எல்லாத்தையும் விற்று எல்லாத்தையும் மணி ஆக்கிட்டு தே வாண்ட் டு ஸ்டார்ட் ஆர்ஃபனேஜ். ஸ்ட்ரீட்டில் நிறைய பிள்ளைங்க இருக்கிறாங்க, ஏழை பிள்ளைங்க இருக்கிறாங்க, சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க. 18th century நடந்தது. சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஏதாவது பண்ணணுமேன்னு சொல்லிட்டு தே ஸ்டார்டட் ஆர்ஃபனேஜ். ஆர்ஃபனேஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, கையில் இருக்கிற காசெல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நான் உங்களுக்கு எப்போவுமே பைபிள்லேருந்து சொல்லிவிட்டு லாஸ்ட்டாக ப்ராக்டிக்கலுக்கு போவேன். இன்றைக்கி ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்கலை சொல்லிடுறேன். இவர் எப்படி பண்ணார், என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். அவர் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு, எல்லா காசெல்லாம் போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டோம். ஒரு நாள் காலையில் பைபிள் மெடிடேஷனில் இந்த சாம்ஸ் 81:10 எடுத்து வாசிக்கிறாரு. ஓப்பன் யுவர் மவுத் வைட், ஐ வில் ஃபில் இட் வித் குட் திங்ஸ், உன்னை நன்மையினால் நிரப்புவேன் அப்படின்ற வசனத்தை படிச்சுட்டு பைபிளை மூடி வச்சுட்டு ஹி ஸ்டார்டட் மெடிடேட்டிங். உட்காந்து மெடிடேட் பண்ணினே இருக்கிறாரு. ஓப்பன் யுவர் மவுத் வைட் என்னான்ட்டு உட்காந்து பேச பேச ஆவியானவர் வெளிப்பாடு தராரு. காட் இஸ் ஓப்பனிங் ஹவு திஸ் வேர்ஸ் வில் ஒர்க், உங்கள் வாழ்க்கையில் எப்படி வேலை செய்யுன்றத ஜார்ஜ் முல்லர் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அவர் இது பார்க்க அந்த வசனம் அவங்களுடைய மினிஸ்ட்ரினுடைய மெயின் வேர்ஸே இதுதான். ஜார்ஜ் முல்லர்னுடைய மினிஸ்ட்ரியில் ஒன் ஆஃப் த ஒரு ஹைலி ரெஸ்பெக்டட் மேன் ஆஃப் ப்ரேயர் ஜார்ஜ் முல்லர். ஏன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஐ வில் டெல் யூ வாட் இட் இஸ். இப்போ ஜார்ஜ் முல்லர் என்ன பண்ணுறாரு, இதை ஸ்டார்ட் பண்ணிடுறாரு. இப்போ அவருடைய இதில் நான் அந்த புக்கில் படித்தேன். உங்களுக்கு அந்த பாயிண்ட்ஸ் எடுத்துன்னு வரேன் பாருங்கள். இந்த வசனத்தை டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வாசிக்கிறார். 1965 to 67 நினைக்கிறேன். அந்த டைமில் இந்த வசனத்தை எடுத்து வாசிக்கிறார். வாசிச்சுட்டு he started meditating for some time. உட்காந்து அதை யோசிச்சு என்ன பண்ணார், கார்னரில் போயிட்டு வீட்டில் ஒரு இடத்துல முட்டி போட்டு ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. என்னென்ன, இது மறுபடியும் அந்த வசனம் வந்துனே இருக்குது. வாயை விரிவாத்தர, வாயை விரிவாத்தர, வாயை விரிவாத்தர, நான் நன்மைனால நிரப்புவேன். ஓப்பன் யுவர் மவுத், ஐ வில் ஃபில் இட் வித் குட் திங்ஸ். இது வந்துங்கன்னே இருக்குது. அவருக்கு வந்த உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் உட்காந்து ஒரு பெட்டிஷனாக கர்த்தர்கிட்ட நம்ம ஏன் கேட்கக்கூடாது, why should we not ask God for what we need ன்னு சொல்லிட்டு ஒரு காரியமாக கேட்க ஆரம்பிக்கிறாரு. அவர் அந்த டைமில் சொல்கிறேன், 18th century அவர் கேட்ட விஷயங்கள் ஒன்று. அவர் கேட்ட விஷயங்களை நான் சொல்கிறேன். எனக்கு ஒரு வீடு வேணும். ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு வீடு வேணும். அந்த வீடு எப்படி அவர் ஹவு ஹீ இஸ் ப்ரேயிங், ஹவு இஸ் கம்யூனிகேட்டிங் எல்லாமே எழுதி வச்சுருக்குது. இந்த புக்கே இருக்குது, நீங்கள் எடுத்து வாசிக்கலாம். நான் உங்களுக்கு அந்த புக்கு பேர் கூட தரேன். இந்த ஆத்தர் புக்கு ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய புக்ஸ் இருக்குது, இந்த ஆத்தர்து ரொம்ப நல்லா இருக்குது, பியர்சன்து நல்லா இருக்குது. அவர் என்ன பண்ணுறாரு, எனக்கு 1000 pounds வேணும், எனக்கு ஒரு வீடு வேணும். ஒன்று யாருன்னா அந்த வீடுக்கு ரெண்ட் கட்டணும், இல்லை எனக்கு சொந்தமாக அந்த வீடு வேணும். அப்புறம் 1000 கேஷாக 1000 pounds, அந்த டைமில் 1000 pounds வெரி பிக் மணி. 1000 pounds எனக்கு கேஷாக வேணும். அடுத்தது ஃபர்னிச்சர் எனக்கு வேணும், எனக்கு டேபிள் கிளாத் வேணும், டைனிங் டேபிள் வேணும், சேர்ஸ் வேணும், என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே he started telling God on the same day. இப்போ அவர் ஒன்றா சொல்லிட்டு
சொல்கிறார், இங்கே வந்து இவ்வளோ பிள்ளைங்க இருக்குது, எனக்கு பேர்டனாக இருக்குது, நான் எல்லாரையும் கூட்டின்னு வர போகிறேன். ஆனால் ஒரு பெரிய காரியம் எனக்கு என்னன்னா, ஐ வில் நாட் ஆஸ்க் எனி ஹியூமன். ஒரு மனுஷங்கிட்டையும் போய் எனக்கு இது பணம் வேணும்னு நான் கேட்கவே மாட்டேன்னு சொல்லிட்டார். அவங்களுடைய மோட்டோ, we will not ask any human being for any help. இதுதான் பெரிய காரியம். பெரிய ஆர்கனைசேஷனாக மாறிடுச்சு. இன்றைக்கி பால் கூட கிடைக்குது. முல்லர் மில்க் எத்தனை பேர் குடிச்சிருக்கிறீங்க? முல்லர் அதெல்லாம் அவங்களுக்கு தான். அவங்க எப்படி இது பண்ணாங்க, அவங்க பெரிய ஆசீர்வாதமான ஒரு இடமா வராங்க. இப்போ இவங்க வந்த உடனே கிட்டத்தட்ட அவர் சொல்கிறாரு, 60 years he did ministry. 60 years he never asked any human for anything. வளர்ந்துனே இருக்குது. 5 வீடு, 5 ஆர்ஃபனேஜ், பெரிய ஆர்ஃபனேஜ் கட்டுறாரு, காசு இல்லாமல் கட்டுறாரு. இப்போ நான் உங்களுக்கு ஒரு சில இது மாத்திரம் நான் சொல்ல பாருங்க. ஒன்று டெய்லி அவர் கன்சிஸ்டண்ட்டாக கரெக்டான டைமில் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பார். கூட வேலை செய்கிற ஹெல்ப்பர்ஸ், ஸ்டாஃப் எல்லாருக்கும் சம்பளம் கொடுத்துருக்கிறார். அவர் தேவைகள் ஒன்று கூட குறைவே இல்லை அவருக்கு. அவர் தங்கறதுக்கு வீடு வேணும்னு கேட்டார், வீடு. அவருக்கு என்ன வேணுமோ அது கிடைக்குது. ஆனால் எதுவுமே அவர் யாருக்கிட்டையும் கேட்கல. வீடு தேடி வருது, அவரை தேடி வராங்க. People started walking after that prayer with Psalms 81:10. People started coming to his house, coming to visit him. அவங்களாம் வாலண்டியராக வந்து, நான் 100 pounds தரேன், நான் 10 pounds தரேன், நான் ஒரு ஃபர்னிச்சர் தரேன், நான் டேபிள் தரேன், நான் சேர் தரேன். எதுவுமே டபுளாக இல்லையா, எது இல்லையோ அதுதான் வருதான். இன்றைக்கி ஒருத்தர் டேபிள் எடுத்து வந்து கொடுத்தா நாளைக்கு சேர் வருமா. 10 பசங்க இருந்தால் 10 சேருக்கு வருமா கரெக்டாக, 12 கூட கிடையாது. எதை கேட்குறாரோ, he was very specific that he will ask, Lord, I need 10 chairs. 10 chairs will come. அவர் சொல்கிறாரு, when he started praying, இன்னைக்கு 10 loaf bread வேணும், 10 பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னா 10 loaf bread கரெக்டாக வருமா. They never lacked anything. இன்னொன்று மிராக்கிள் சொல்கிறேன் பாருங்க, ப்ரேயர்னுடைய மிராக்கிள். when we specifically pray, what will happen நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒன்று. எவ்வளோ மிராக்கிள்ஸ் அவர் பண்ணியிருக்கிறாருன்னு ஒரு 10 எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய இருக்குது. 60 years of ministry, all 60 years every day miracle தான். Every day is a miracle. Not even one day they have not seen any miracle. எல்லா ஸ்டாஃப்ஸ் கூட வேலை செஞ்ச எல்லாருமே they witnessed. No, nothing was left. அவர் சொல்கிறார், ஒரு நாள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. ஒரு நாள், இது எல்லாரும் கேட்டிருப்பீங்க, ஃபேமஸான விஷயந்தான். ஏர்லி மார்னிங் அவங்க ஸ்டாஃப் வந்து சொல்கிறாங்க, காலையில் சாப்பாடு இல்லை, பிரேக்ஃபாஸ்ட் இல்லை பிள்ளைங்களுக்கு. ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க, 100 children are there already. No breakfast, no milk, no bread. உடனே என்ன பண்ணுறாரு, ஸ்டாஃபை கூப்பிட்டாரு, வாங்க ஜெபம் பண்ணலாம். முட்டி போட்டு ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ணே இருக்கும்போது பிஃபோர் பிரேக்ஃபாஸ்ட் டைமு ஒரு பேக்கர் வந்துட்டு, நான் வந்து 100 loaf of bread தரேன்னு அவராக வாலண்டியராக கழுத்து தட்டி கொடுக்குறாராம். கொஞ்ச நேரம் கழித்து ரோட்டில் போயின்னு இருந்த மில்க்கு கார்ட் இருக்குல்ல, மாட்டு வண்டி, மில்க் மாட்டு வண்டி காட் broken, ஒண்டிடுச்சு. அவங்க ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போனால் பால் வேஸ்ட் ஆகிடுன்னு அப்படியே ஃபார் 100 childrenக்கு பால் எடுத்துன்னு வந்து வீட்டில் கது தட்டி, இன் ஃப்ரண்ட் ஆஃப் ஹிஸ் ஹவுஸ் திஸ் இஸ் ஹேப்பனிங். பால் எடுத்துன்னு வந்து தே கேவ் இட் டு திஸ் ஆர்ஃபனேஜ். மிராக்கில் பார்க்குறாங்க. அடுத்தது பாருங்க, அவர் சொல்கிறாரு இந்த புக்கில், தே ஹேவ் ரிப்போர்ட்டட் 30,000 of his prayers answers occurred on the same day, on the same hour requested. 30,000 prayer petitions முட்டி போட்டு ஜெபம் பண்ண இருக்கும்போதே 30,000 times same day same time miracles இதே மாதிரி நடந்திருக்குது. There is a and the persistent prayer, knowing, இவர் சொல்கிறாரு, இவரை பற்றி சொல்கிறாங்க, 18th centuryயில் ஒரு லிவிங் காட் இருக்கிறாருன்னா ஜான் முல்லர் மூலமாக எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சான் இவர் உண்மையான கடவுள். ஏன்னா இவங்க யார்கிட்டையும் காசு கேட்கவே இல்லை, டெய்லி மிராக்கிள் நடக்குது. இவர் மாதிரி ப்ரொவைடராக இருக்கிற கடவுள் யாருமே இல்லைன்னு ஹோல் வேர்ல்டு விட்னஸ்ட் அப்படின்றாங்க ஜார்ஜ் முல்லர்னால. ஹி சேஞ்ச் த திங்ஸ். அப்புறம் அவங்க சொல்கிறாங்க, வெறும் ஃபினான்ஷியல் மிராக்கிள்ஸ், ஃபைனான்ஷியலாக பணம் மிராக்கிள் மாத்திரமே
Over his lifetime, he received $2.5 million. Roughly, இன்னைக்கு சொல்கிறாங்க 115 million pounds. Just only with prayer, without asking any human beings. கர்த்தரால் செய்ய முடியாது. அடுத்தது பாருங்க, just with prayer he built 5 orphanage homes. எது தேவையோ, எவ்வளோ சைஸு, எவ்வளோ இதுவோ, எக்ஸாக்ட் அமௌண்ட் will reach him and he started building. Never lacked even for one day. அப்புறம் இன்னொன்று சொல்கிறாங்க, ஹீட்டிங் ரிப்பேர்ஸ், கோல்ட் மார்னிங் ஜெபம் பண்ணாருன்னு சொன்னால் சாதாரணமாக எங்கேருந்தோ இந்த எலக்ட்ரிஷியனு ஒர்க்மேன் வந்துட்டு தே வில் ரிப்பேர் ஃப்ரீலி அண்ட் கோ, ஜஸ்ட் வித் ப்ரேயர். பாய்லர் ஃபிக்ஸிங் ஹீ நெவர் பெய்டு, ஃப்ரீயாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டு போவாங்க. கோல் வேணும், ஹீட் பண்ணுறதுக்கு கோல் வேணும்னு சொன்னால் கோல் வாஸ் டெலிவர்ட் ஃப்ரீலி, சேம் டே சேம் டைம். வென் இட் இஸ் ஃபினிஷ்ட், நெக்ஸ்ட் பேட்ச் வில் கம். ஆட்டோமேட்டிக்காக எங்கேருந்து வருதுன்னு அவருக்கே தெரியாது, ஜெபம் பண்ணுறாரு, வருது உள்ள. ஆர்ஃபனேஜுக்கு தேவ் செட் 0 debts, கடனே வாங்கினதில்லை, எந்த பேங்க்கையும் அப்ரோச் பண்ணதில்லை. And no man have ever given as a debt to him. ஒரே ஒரு காரியம், ஜார்ஜ் முல்லர், he will kneel down, miracle happened. One thing, we can receive anything from God with prayer. ஜெபம் பண்ணி கிடைக்காதது உலகத்தில் எதுவுமே இல்லை. கன்சிஸ்டண்டான ஒரு ப்ரேயர், ஃபெய்த்ஃபுல்லான ஒரு ப்ரேயர். அதாவது ஒன்றே ஒன்று, உன் வாயை தர நான் உன்னை நிரப்புவேன், உன் வாயை விரிவாக தர. நான் போய் முட்டி போட்டு ஜெபம் பண்ணால் இந்த தேவன் கண்டிப்பாக தருவேன்னு சொல்லிட்டாரு. அங்கே அந்த வசனத்துக்கு முன்னாடி வசனம், எகிப்தில் நான் உனக்கு செஞ்ச மாதிரி செய்வேன். படிச்சு பாருங்க, எகிப்தில் உங்களுக்கு எப்படி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணுவோம். எகிப்தில் என்ன பண்ணாங்க, யாரும் வேலைக்கு போகலன்றாரு, யாரும் விவசாயம் பண்ணலன்றார், யாரும் நாற்று நடலை, யாரும் எதுவும் பண்ணல. பரலோகத்திலேருந்து தேவன் ப்ரொவிஷனை தராரு. இன்னைக்கு நம்ம எது கேட்டாலும் கர்த்தர் செய்வார்ன்ற ஒரு விசுவாச நம்பிக்கை நமக்கு இருந்துச்சுன்னா 100% அது நடக்கும். என்ன வேணும், வீடு வேணுமா, இல்லை எனக்கு நல்ல வேலை வேணும் ஆண்டவரே, என் பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கணும், எனக்கு ஒரு பிள்ளை செல்வம் வேணும், எனக்கு இந்த காரியம் நடக்கணும், ஆஸ்க் அண்ட் காட் ஷால் ப்ரொவைடுன்றதுக்கு ஜார்ஜ் முல்லர் இன் சாம்ஸ் 81:10, இன்னைக்கு நல்லா குறித்து வச்சுங்க. சாம்ஸ் 81:10 இஸ் a word of miracle, something God spoke to him. அப்போ when we pray, there is 100% assurance that God will provide. 100% கர்த்தர் தருவார், நிச்சயமாக கர்த்தர் தருவார். ஒருபோதும் அவர் தராமல் இருந்ததே இல்லை. ஐயோ எனக்கு டிலே ஆகுது. லூக் சாப்டர் 18 சொல்கிறாரு, how consistently we should pray. Jesus is answering. அவர் சொல்கிறாராம், சோர்ந்து போகாமல் ஜெபிக்குவது எப்படின்னு அவங்களுக்கு கற்று தராரு. சோர்ந்து போகாமல் எப்படி ஜெபம் பண்ணுறது? ஒரு விதவை இருந்தா டெய்லி போயிட்டு ஒரு ஜட்ஜுக்கிட்ட போயிட்டு அவளுடைய கேஸை பெட்டிஷன் சொல்கிறா. அது மாதிரி அந்த ஜட்ஜு கடவுளுக்கும் போய்விட மாட்டான், மனுஷனுக்கும் போய்விட மாட்டான், யூஸ்லெஸ் ஃபெலோ. அவங்ககிட்ட போயிட்டு அன்அஃபிஷியலாக இந்த அம்மா டெய்லி நிற்கிறத பார்த்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு அதே ஜட்ஜு என்ன, ஐயோ இந்த அம்மா டெய்லி வீட்டு முன்னாடி வாசலில் நிற்குது, நம்ம எதாவது பண்ணி இந்த அம்மா கேஸை நம்ம ஹேண்டில் பண்ணுவோம், முடிச்சிடலாம். ஹவு பர்சிஸ்டன்ட் வி ஷுட் ப்ரேன்னு ஜீசஸ் இஸ் டீச்சிங். ஒரு சில நேரங்களில் when we don't pray, things is not happening. நம்ம ஜெபம் பண்ணனா நடக்க மாட்டேங்குது. ஒரு நாள் சோர்ந்து போயிடுறோம், ஒரு நாள் இதாகிடுறோம், 10 நாள் கழிச்சு ஞாபகம் வருது, அப்புறம் ஜெபம் பண்ணுறோம். ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா ஜெபம் பண்ணுறோம். அடிப்பட்டால் தான் ஐயோ ப்ரொடெக்ஷனுக்காக ஜெபம் பண்ணணும்னு நினைப்போம். ஆஃபீஸில் பிரச்சனை வந்தால் தான் சமாதானம் இருக்கணும்னு நம்ம ஜெபம் பண்ணணும்னு நினைப்போம். சிக்னஸ் வந்தால் தான் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும்னு அப்போ தான் ஜெபம் பண்ணணும்னு தோணுது. இப்படி போகிறதுனால இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக we can't pray, we can't do that. நம்ம இன்டென்சிட்டி குறைஞ்சிடுது, கர்த்தர்கிட்ட இருக்கிற கனெக்ஷன் குறைஞ்சிடுது, கர்த்தரை போய் அப்ரோச் பண்ண முடியல. நிறைய டைமில் நான் ஜெபம் பண்ணால் எங்கே நடக்க போகுது, என் ஒய்ஃப் ஜெபம் ரொம்ப பரிசுத்தவானுங்க, என் ஒய்ஃப் ஜெபம் பண்ணாங்கன்னா அப்படியே நடக்கணுவாங்க. ஒரு சில பேர் நான் பார்த்து ஒய்ஃப் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க.
இட்ஸ் நாட் வாட் ஆண்டவருக்கு எல்லாருக்கிட்டையும் இண்டிவிஜுவல் கனெக்ஷன் வேணும். எங்கள் அப்பா அம்மா நல்லா ஜெபம் பண்ணுவாங்க. சில்ட்ரன்ஸ் cannot say that my parents are praying well. No, God wants your individual connection. God wants your word of mouth from your mouth he has to hear. Then only he will answer. Kids, each and every individual have to have a connection with God. There is no compromise. நான் உங்களுக்கு இன்றைக்கி ஒரு சில வசனம்லாம் சொல்லித்தரேன். நிச்சயமாக பெரிய சேஞ்சை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக கட்டளையிடுவார் அதில். ஸோ ஜார்ஜ் முல்லரை அது சொல்கிறாங்க. நான் இன்னும் பெருசாக எடுத்துன்னு வந்தேன். நான் அதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அவரை பற்றி சொல்கிறேன்னு சொன்னால் அங்கே சொல்கிறாங்க அவங்க, இவர் ஜார்ஜ் முல்லர் வந்தால் யார் வந்தாலுமே இந்த கடவுள் வந்து ப்ரேயர் ஆன்சரிங் காட், ஜெபம் பண்ணால் கண்டிப்பாக கேட்பார் அப்படின்றது அவர் வேர்ல்டில் நிரூபித்து காமிச்ச ஒரு மனுஷன் ஜார்ஜ் முல்லர். ஹீ இஸ் அ காட் ஹூ ஆன்சர்ஸ் அவர் ப்ரேயர்ஸ். இன்றைக்கி இது வரைக்கும் நடக்காது, டாக்டர் முடியவே முடியாது, ஹீலிங்கே நடக்காது, குழந்தையே பிறக்காது, உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம்னு சொன்னால் நீ எல்லாம் கொஞ்சம் ஓரமாக இருப்பா, உங்களுக்கு வேலையே கிடைக்காது, உங்களுக்கு ப்ரொமோஷனே கிடைக்காது, உங்கள் பிள்ளைங்க நல்லாவே படிக்கலை, கொஞ்சம் ஓரமாக இருங்கப்பா, நான் இன்றைக்கி முட்டி போட்டேன்னு சொன்னால் கர்த்தர் கேட்பார். I am not here to listen to the world. I am here to talk to my God who's prayer answering God. And he is a miracle working God. அவர் எல்லாத்தையும் புதுசாக மாற்றுவார். அவர் வழியே வித்தியாசமாக இருக்கும். அவர் வழி சமுத்திரத்தில் இருக்குதான்னு தெரியாது, அவர் வழி வானத்துலேருந்து சாப்பாடு ஊழுதான்னு தெரியாது, அவர் வழி டெசர்ட்லேருந்து காற்றுல அடிச்சுன்னு வந்து வைக்கிறாரான்னு தெரியாது. பட் இவர் ப்ரேயர் ஆன்சரிங் காட். It is not our way to know how he is going to work. It is only one thing, how you are going to communicate with God with full faith and confidence with the word of God. எதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. என் தேவன்கிட்ட நான் போனால் அவர் நிச்சயமாக பதில் தருவார். உன்னை வேலையை விட்டு தூக்குவேன் 2 நாளில். பவர்ஃபுல் சூப்பர்வைசர் என்கிட்ட வந்து சொன்னாங்க, உன்னை வேலையை விட்டு தூக்குவேன் 2 நாளில். சிரிப்பு தான் வந்துச்சு, எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. நீ வேலை கொடுத்தவர் அவர், நீ யார்? உனக்கு இப்போ டெர்மினேஷன் லெட்டர் டைப் பண்ணுறேன். ஹெட் ஆஃப் ஹோல் அபுதாபி ரேடியாலஜி டிபார்ட்மெண்ட் ஹெட். எங்கே போச்சுன்னே தெரில அந்த அம்மா. 1/2 hour இங்கே முட்டி போட்டால் அங்கே மிராக்கிள் நடக்கும். நீ யார் மனுஷன் என்கிட்ட பேசுறதுக்கு? விச் ஹியூமன் ஹேஸ் அத்தாரிட்டி அண்ட் ரைட் ஆன் அ சைல்ட் ஆஃப் காட்? ஹூ ஹேஸ் அத்தாரிட்டி டு புட் யூ இன் ஷேம்? Who already has taken shame in the cross? நான் பண்ண தப்புக்கு தண்டனை என் தேவன் வாங்கியிருக்கிறார். என் வேலை ஒன்று முட்டி போடு, கர்த்தர்கிட்ட சொல்லு, கர்த்தர்கிட்ட பேசு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. பாட்டு பாடணும், இன்னைக்கு பேசணும் நம்ம. இவர் எல்லாத்தையும் செய்வார். God can change anything. God can change a fool into a wise. God can change a weak into a strong person. God can change anything. நோயாளியே ஆரோக்கியமான ஆளாக்கலாம். பிள்ளை இல்லாத மலடியை தேசத்துக்கே தாயின்னு சொல்லலாம். ஆமென். நம்ம பார்க்க வேண்டியது ஹெவனில் ஒரு தேவன் இருக்கிறார். He is a prayer answering God. ஆமென். கண்ணை மூடுங்களேன் எல்லாரும். Can you all close your eyes and say, Lord, I believe and trust you are the only prayer answering God. You are the only one who can answer my prayer in any situation, any problems. You are there for me. நீங்கள் என் கூடவே இருக்கிறீங்க. நான் ஜெபம் பண்ணால் நீங்கள் கேட்பீங்க. நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த உலகத்தில், இந்த ஏர்த்தில் நான் வந்து மிராக்கிள்ஸை பார்க்க உதவி செய்யும். லெட் மீ see miracles through prayer. ஆமென், ஆமென். கண்ணை திறக்கலாம். ஆமென். குட்டி குட்டியாக பேசினே இருப்போம். வசனம் இப்படி தான் வேலை செய்யும் பாருங்கள். இப்போ நான் ஜார்ஜ் முல்லர் கதையை உங்களுக்கு சிம்பிளாக ஈஸியாக நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இப்போ நான் எப்படி நம்ம ஆண்டவர் போய் அப்ரோச் பண்ணுறது? ப்ரேயருக்கு முட்டி போடும்போது ஒன்று நம்ம எப்படி how will we approach God? அடுத்த வசனம் போடுங்களேன். ஹீப்ரூலேருந்து இந்த வசனம் நீங்கள் ஆதார வசனமாக வச்சுக்கோங்க. என்ன சொல்லுது? Let us then approach God's throne of grace
with confidence. ஓகே, ஃபஸ்ட்டு எப்படி போனோமா நம்ம? ஹவு ஷுட் வி கோ? ஹவு ஷுட் வி அப்ரோச் காட்? எப்போ அப்ரோச் பண்ணுவோம்? ஒய் வில் யூ அப்ரோச் சம்ஒன்? இப்போ நீங்கள் என்கிட்ட வரீங்கன்னா எதுக்கு என்ன அப்ரோச் பண்ண போகிறீங்க? தெர் இஸ் சம்திங் டு டெல் மீ. சும்மா உட்காந்து இருக்கும்போது என்னங்க நல்லா இருக்கிறீங்களான்னு போய் அப்ரோச் பண்ண அப்படி இல்லை. When someone is approaching someone, there is something that you have to tell to me, or if I approach, I have something to tell to you. இப்போ when you approach God, first thing you have to approach him with confidence. ஒரு கான்ஃபிடன்ஸ் என்னது? He is the all ruler, all creator, he runs everything in this world. இப்போ ஒரு சர்ச் ரன் பண்ணணும்னா பின்னாடி நிறைய வேலை இருக்குது, நிறைய வேலை இருக்குது. வாரம் ஃபுல்லாக வேலை செஞ்சால் தான் இந்த 2 hours 3 hours சர்வீஸ் பண்ண முடியும். வேலை பண்ணணும், நிறையா இருக்குது வேலை. அப்போது ஒரு காரியத்தை உலகத்தில் ரன் பண்ணுறாருன்னா கடவுளால் மாத்திரம்தான் ரன் பண்ண முடியும் இதை. அதனால தான் வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவன்னு அவருக்கு பேர். உடையவர்னா த கீப்பர்ன்னு சொன்னால் த கீப்பர் வில் ரன் த திங்ஸ் எவ்ரிடே. நம்ம லைஃப்பில் ரன் ஆகுறதே கர்த்தரால் மாத்திரம்தான் ரன் ஆகுது. ஆமென். அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு கான்ஃபிடன்ஸ், தென் so that we may receive mercy and find grace to help us in our time of need. இந்த கான்ஃபிடன்ஸோடு போனால் தான் நமக்கு நீடான டைமில் கரெக்டாக நமக்கு கடவுள் பதில் தருவார். அப்போ கான்ஃபிடன்ஸ் நமக்கு குறையுதுன்னு சொன்னால் அந்த இடத்துல நம்மளை இது பண்ணணும். இது எப்படி எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ அடுத்ததாக தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த கான்ஃபிடென்ஸ் சம்டைம்ஸ் கம்மியாகும்போது நம்ம எதை பார்க்கணும், என்ன பண்ணணும், பைபிள் என்ன சொல்லுது, வாட் டு see, வாட் டு ஹேண்டில் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போது ரெண்டாவது சொல்கிறார், தைரியமாக நீங்கள் த்ரோன் அப்ரோச் பண்ணுங்கன்றார் பால். தைரியமாக போங்க. தமிழில் போடுங்க சிஸ்டர் அப்படியே. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையில் தைரியமாக நீங்கள் போங்க. தைரியமாக அப்ரோச் பண்ணுங்க. கர்த்தர்கிட்ட தைரியமாக போங்க. யாருக்கு எப்படி தைரியம் வருது நமக்கு? இயேசு சிலுவையில் எனக்காக எல்லாம். இப்போ இந்த மாதம் அதுதான் பார்க்க போகிறோம். இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம சிலுவை தியானம் தான் பண்ண போகிறோம். நம்ம கிராஸை பற்றி பார்க்க போகிறோம். ஏன் கிரைஸ்ட் என்ன பண்ணார் எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இன்றைக்கி முதல்ல தைரியமாக நீங்கள் போங்க. எதை பற்றி கவலைப்படக்கூடாது. இப்போ நான் சொன்னேன்ல, என் ஒய்ஃப் ரொம்ப, என் ஹஸ்பண்ட் ரொம்ப பக்தியாக, எங்கள் அப்பா அம்மா ரொம்ப பக்தி, அப்படி இல்லாமல் ஐ ஹாவ் டு கான்ஃபிடென்ட்லி தைரியமாக த்ரோன் போய் அப்ரோச் பண்ண முடியும் நம்மளால். அவர் ப்ரேயர் வில் ரீச் த த்ரோன் ஆஃப் கிரேஸ் இன் ஹெவன். ஆமென். அதை நல்லா புரிஞ்சுக்கின்னு தான் நம்ம ப்ரேயர் பண்ணணும். ப்ரேயர் பண்ணும்போது ஐ ஆம் கெட்டிங் கனெக்டட் டு த த்ரோன் ஆஃப் கிரேஸ். ஐ ஆம் டாக்கிங் டு த ஒன் ஹூ சிட்டிங் ஆன் த த்ரோன் above all in the whole world. அப்போது ஃபஸ்ட்டு ப்ரேயர் நமக்கு கான்ஃபிடென்ஸ் வரணும். ரெண்டாவது அவர் பிரசன்னத்தில் போய் உட்காரணும். டெய்லி ஒரு ஸ்பெசிஃபிக் டைமை பிரித்து வைத்து வேறு வழியே இல்லை. நோ அதர் சாய்ஸ். டெய்லி நீங்கள் உட்காந்து தான் ஆகணும். முட்டி போட்டணும், அவர் கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அடுத்தது நான் இன்னொன்று வேகமாக சொல்கிறேன். ஒரு ஸ்பெசிஃபிக் டைம் செட் பண்ணிடணும் கர்த்தரை மீட் பண்ணுறதுக்கு. மூணாவது நல்லா தெரிஞ்சுக்கணும், ப்ரேயர் இஸ் அப்ரோச்சிங் த த்ரோன் ஆஃப் கிரேஸ். ப்ரேயர் இஸ் நாட் அ நார்மல் திங். ஏதோ ஒன்று முட்டி போட்டு ஜெபம் அப்படிலாம் இல்லை. நான் ஜெபம் முட்டி போட்டேன்னு சொன்னால் த்ரோனை போய் நான் நேராக சந்திக்கிற இடம்னு நீங்கள் நினச்சிக்கணும். ப்ரேயர் இஸ் அப்ரோச்சிங் த த்ரோன் ஆஃப் கிரேஸ். ப்ரேயர் டைம் இஸ் நாட் அ டைம், ஒரு இந்த டைம் கிடையாது. அது இட்ஸ் ஸோ இம்பார்ட்டண்ட். தெர் இஸ் சம்திங் தட் காட் வில் டூ த திங்ஸ் வாட் இஸ் ரிக்வயர்டு. உங்களுக்கு என்ன காரியங்கள் இருக்குதோ அதை நீங்கள் உங்களுக்கு தர்றதுக்கு அவர் ரொம்ப வெயிட் பண்ணின்னு இருக்கிற தேவன். ஒரு ஜார்ஜ் முல்லருக்கு கேட்டவுடனே அந்த டைம் அந்த அவருக்கு கொடுக்க முடியும்னு சொன்னால் அவருடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் எவ்வளோ இருந்திருக்கும், அவருடைய அப்ரோச் த்ரோனுக்கு எப்படி இருந்திருக்கும், அவருடைய ஃபெய்த் எப்படி இருந்திருக்கும் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பிளெயினாக வச்சு எல்லாத்தையும் தூக்கி போட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும். செட் செப்பரேட் டைம் ஸோ தட் யூ வில் பி லிஃப்டட் அப் இன் த ரைட் டைம். உங்களை தலையை நிமிர வச்சு தூக்கி வச்சுடுவார். தாவீது அதை தான் பண்ணார். காட்டில் உட்காந்தாலும் அதுதான், ஆடு மேய்க்க உட்காந்தாலும் அதுதான், த்ரோனுக்கு வந்தாலும் அதுதான். இஸ் ஹேட் அ டைம். அவர் சொல்கிறார், காலைல எப்போ விடியும்னு, இந்த சன்ரைஸ் வர்றதுக்கு முன்னாடி நான் போயிடுவேன், அவர்கிட்ட போயிடுவேன் நான். தாவீதுனுடைய இது அப்போ யூ வாஸ் அ மேன் ஆஃப் ப்ரேயர். தாவீது ப்ரேயர் எடுத்தாவே எக்கச்சக்கமாக இருக்குது. நான் இன்றைக்கி நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன். இது ஒரு டாபிக் எடுத்தால் இவ்வளோ நேரம் இருக்குது. தாவீது என்னென்ன மாதிரி ஜபம்லாம் பண்ணி அன்இமேஜினபிள் ப்ரேயர் தாவீதுலாம்.
பியூட்டிஃபுல்லான. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் ப்ரேயிங். Let us read the word, start praying that God will do miracle. Unanswered prayer கிடையாது. இது நடக்கலைன்னா பயப்படாதீங்க. நீங்கள் நிச்சயமாக கர்த்தர் தர்ற அற்புதம் பார்க்கலாம். இப்போ நான் அடுத்தது உங்களுக்கு போயிடுறேன். நான் சீக்கிரமாக அடுத்த வசனம் போடுங்க சிஸ்டர். யாக்கோபு ஜேம்ஸ் என்ன பண்ணுறாரு, அவர் ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை சொல்லித்தராரு. ஹவு டு ப்ரே, எப்படி ஜெபம் பண்ணலாம், எந்த மாதிரி ஜெபம் பண்ணலான்னு. அந்த ஜெபத்தை குறித்து நான் உங்களுக்கு வேதத்துலேருந்து இவர் எப்படி ஜெபம் பண்ணாருன்னு நம்ம பார்க்கலாம். அவர் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு 16th verse. என்னன்னு வாசிங்க சிஸ்டர். நீங்கள் சொஸ்தமடையும் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. ஓகே, ரெண்டு பாயிண்ட்டை பிரிக்கிறார். நான் இந்த ரொம்ப டீப்டாக உங்களுக்கு போல. இப்போ அவர் சொல்கிறாரு, இங்கிலீஷ்லையும் போட்டுருங்க சிஸ்டர். அப்படியே அப்போ இங்கிலீஷ் பிள்ளைங்களுக்காக வாசிச்சு. Therefore confess your sins to each other and pray for each other so that you may be healed. The prayer of a righteous person is powerful and effective. சரி, இப்போ பவர்ஃபுல் ப்ரேயர் எப்படி இருக்கு? பவர்ஃபுல் ப்ரேயர் ஃபர்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் ஹீல் ஆகணும்னா ஒருத்தர் கன்ஃபஸ் பண்ணிங்க. இப்போ இந்த கன்ஃபஷன் எப்படின்னு சொன்னால், நீங்கள் இப்போ இது பண்ண நீங்கள் எப்படி யோசிக்கக்கூடாதுன்னா நேராக வந்துட்டு, பாஸ்டர் நேற்று காலிலேருந்து நான் என்னென்ன தப்பு பண்ணேன் தெரியுமா, உங்களுக்கு நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அப்படின்னு பேப்பர் எடுத்து, நேற்று 7:30க்கு இந்த தப்பு பண்ணேன், 8 o'clock ஒரு பொய் சொன்னேன், அது இல்லை. இட்ஸ் நாட் கன்ஃபஸிங் யுவர் சின்ஸ் டு சம்ஒன். அது பாஸ்டராக இருக்கட்டும், இல்லை பிஷப்பாக இருக்கட்டும், இல்லை உங்கள் மென்டராக இருக்கட்டும். இட்ஸ் நாட் தேட். கன்ஃபஸிங் 1 hour சின்னா, நீங்கள் உங்களுக்கு விரோதமாக நான் எதாவது தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னால், ஐ ஹாவ் டு பர்சனலி கோ டு யூ அண்ட் சே தட் இப்போ மாதிரி தப்பாக நினச்சிட்டேங்க உங்களை, சாரி, நீங்கள் இப்படியே அவங்க சொன்னாங்க, அதை நான் நம்பி தப்பு நான் நினச்சிட்டேன், மன்னிச்சுக்கங்கன்னு சொன்னாவே ஹீலிங் நடக்க ஆரம்பிச்சிடும்ன்றார். அப்போது ஒருத்தருக்கு விரோதமாக தப்பு பண்ணோன்னு சொன்னால் நிச்சயமாக அவங்க கையில் போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், பேசிடுறது நல்லது. அப்படின்னா உங்களுக்கு ஹீலிங், மிராக்குலஸ் ஹீலிங் நடக்கும்னு வசனம். உள்ளே வச்சுனே இருந்தோம், நம்ம அந்த ஆள்கிட்ட போய் பேசலன்னு சொன்னால் ஹீலிங் நடக்காது, சரீரம் அப்படியே இருக்கும்ன்றார் பால். அப்போது ஒரு ரைச்சஸ் பர்சன் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், நீதிமான் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், எதுவுமே உள்ளே வச்சுக்காம க்ளீனான ஒரு ஸ்லேட்டாக இருக்கும் நம்ம உள்ளம். அப்பப்போ அது வெளில போயிடும். வரக்கூடாதுன்றது இல்லை, நிறைய தப்பாக வரும், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வரும், தப்பாக வரும், இல்லை நீங்கள் பேசுறது ஹர்ட் ஆகிடும். வீட்டுக்கு போய் தூங்கினோடனே நம்ம ஆல்ரெடி கொஞ்சம் ஹர்ட் ஆகிருப்போம். பிசாசு ஒரு 50 பிசாசு ஆளாளுக்கு ஒரு பாயிண்ட் போட்டு அதை 5% 500% ஆக்கிடுவான். இதெல்லாம் யோசிச்சுட்டு அடுத்த நாள் நம்மளை பார்த்த உடனே நம்மளுக்கு வெறியாக இருக்கும். அவங்கள பார்த்த உடனே, நீ எல்லாம் ஒரு ஆள், உனக்கெல்லாம் அப்படி தோணும்ல. அந்த டைமில் போய் டைரெக்டாக பேசணும், என்னங்க நீங்கள்லாம் ஒரு ஆளா, நீங்கள்லாம் ஒரு மனுஷனா, ராத்திரி எனக்கு என்னென்னலாம் தோணுச்சு, நீங்கள் அப்படி பண்ணீங்களாமேன்னு கேட்டுறது நல்லது. நல்ல கிறிஸ்டியன் ஆல்வேஸ் ரியல் சைல்ட் ஆஃப் காட் வில் லிசன் டு அதர் பீப்புள் வாட் தே சே. நான் உங்களை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுனாங்கன்னு சொன்னால் நீங்கள் பொறுமையாக ஆன்சர் சொல்லணும். என்னை பற்றி கேவலமாக பேசிட்டேன், நான் யார் தெரியுமா, நான் இப்படி ஜெபம் பண்ணுறேன், நான் 25 வருஷமாக ஊழியம் பண்ணுறேன், என்னையே நீ பேசிட்டியா, அப்படிலாம் பேசக்கூடாது. ஐயோ அப்படி தோணுச்சுங்களா, அப்படி இல்லைங்க, நான் இந்த இன்டென்ஷனில் தான் பேசினேன், இல்லை இதனால தானே இது, சாரி மன்னிச்சுங்க, நான் மாற்றிக்கிறேன், இப்படி தான் போகணும். இதுதான் சைல்ட் ஆஃப் காட். நீங்கள் டூ லோவாக போக நிறைய கிரைஸ்ட் வெளிப்படுவார் உங்களுக்குள்ளேருந்து. ஆனால் வெளிலேருந்து பார்க்கும்போது என்ன இவர் இவ்வளோ கீழே போகிறாரு, இறங்கி போகிறாரு அப்படின்னு யோசிக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அவ்வளோ கிரைஸ்ட் இருப்பார், அதில் நிறைய இயேசு தெரிவார் உங்கள் முகத்துலேருந்து. ஸோ அதுதான் அவர் சொல்கிறார், கன்ஃபஸ் பண்ணிவிடுங்க, ஹெல்த்தியாக வாழலாம், ரைச்சஸாக மாறிடுவோம். நம்ம ரைச்சஸாக மாறிட்டு நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னா பவர்ஃபுல்லாக இருக்கும் ப்ரேயரு. ஆமேன். பவர்ஃபுல்லான ப்ரேயர் இருக்குமா ரைச்சஸ் பர்சனுடைய. ஆல்ரெடி நம்ம ரைச்சஸ் தான், யாருமே இங்கே பாவி கிடையாது. எப்படி how are we righteous? We are righteous because we are washed by the blood of Jesus. We are righteous by the grace of God. We are righteous through faith
இது ரோமன்ஸில் சொல்லுது 3 வகையாக ஒரு மனுஷன் ஒரு பரிசுத்தவான் அல்லது கர்த்தருடைய பிள்ளை கிரைஸ்டை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் 3 வகையான ரைச்சஸ்னஸ் கிடைக்குது, ஃப்ரீயாக கிடைக்குது, இலவசமாக கிடைக்குது. அதனால தான் சர்ச் எப்பவுமே சொல்லுது பரிசுத்தவான்களின் கூட்டம்னு சொல்லுது. ரெவலேஷனில் பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்களின் கூட்டம் பரலோகத்தில் இருக்குதுன்னு சொல்லுது. நீங்கள் யாருமே ஜட்ஜே பண்ண முடியாது. இப்போ இன்னும் ஒரு பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு, இவரெலாம் ரைச்சஸா அப்படிலாம் நம்ம சொல்லவே முடியாது. ஹெவன் பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்கும். அப்போது we are righteous through the blood of Jesus. நமக்கு எந்த பிரச்சனை தப்பு பண்ணாலும் we have to run to only one place, that is to cross, not to any human. அதனால தான் தப்பு பண்ணிங்கன்னா ஓடணும். நம்ம எங்கே ஓடணும்? சிலுவை கிட்ட ஓடினேன். ஏசப்பா நான் இந்த தப்பு பண்ணிட்டேன், நான் அப்படி பண்ணிட்டேன். சரி, இப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு சப்போஸ் ஒன் ஆஃப் ஃபேமிலி மெம்பரோ இல்லை அண்ணனோ தம்பியோ ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இவங்களோ அவங்களோ சர்ச் பிரதரோ அடங்கவே மாட்டேன்றாங்க, தப்பு பண்ணினே இருக்கிறாங்க. எனக்கு டென்ஷன் ஆகுது. எனக்கு ஏன் இப்படி தப்பு பண்ணுறீங்க? உங்களுக்கு கடவுள் பயமே இல்லையா? இப்படிலாம் நம்ம யோசிச்சுருப்போம்ல. இன்றைக்கி உங்களுக்கு ஒரு சூப்பரான ப்ரேயர் கற்றுத்தரேன். எப்படி கற்றுத்தரேன்னு நான் உங்களுக்கு பாருங்கள். இவர் யாரை பற்றி பேசுகிறாரு? ஜேம்ஸ்ன்னு சொல்கிறார். ஜேம்ஸ் சொல்கிறாரு எல்லாருமே பவர்ஃபுல் ப்ரேயர்னு. அடுத்த வசனம் என்ன சொல்லுது? ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறார். பைபிளை கொஞ்சம் பிரித்து படிங்கப்பா, உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள், ஒரு ப்ரேயர் வாரியரை காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாசிங்க சிஸ்டர். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாத படிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான். இப்போ நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது. இங்கிலீஷ்ல போடுங்க. Elijah was a human as we are, and yet when he prayed earnestly that no rain would fall, none fell for 3.5 years. Again he prayed, and the heavens gave rain, and the earth produced crops. ஓகே, இப்போ 2 விஷயம் பாயிண்ட் உங்களுக்கு சொல்றாரு. ஒன்று, எலியா ஜெபம் பண்ணா நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. அதில் சொல்றாரு எலியா நம்மள மாதிரி. எலைஜா வாஸ் சேம் லைக் அஸ், மியர் ஹியூமன், நார்மல் ஹியூமன் தான் அவரும். என்ன பண்ணாராம்? ஒன்று ஏர்னஸ்ட் ப்ரேயர் இருந்துச்சு. கருத்தாய் ஜெபம் பண்ணினான். நம்ம ஏர்னஸ்டாக ஜெபம் பண்ணுறோமான்றதை இன்றைக்கி நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். அப்போ பவர்ஃபுல் ப்ரேயர் இஸ் ஏர்னஸ்ட்லி ப்ரேயிங்ன்றாரு. அப்போ எலியாவை பாருங்கள், அவன் எப்படி ஜெபம் பண்ணான்றாரு. இப்போ எலியாவிலேருந்து நம்ம ஒரு சில பாயிண்ட்ஸ் எடுத்து பார்க்கலாம். எந்த மாதிரி டைமில் எப்படி ஜெபம் பண்ணார், எதுக்காக அவர் அப்படி ஜெபம் பண்ணார், எப்படி அவர் ஏன் இந்த மாதிரி சொல்லி. இப்போ எலியாவை நம்ம எடுத்து பார்த்துன்னு சொன்னால் வெரி ரெஸ்பெக்டட் பர்சன். ஏன் எலியா ரொம்ப ரெஸ்பெக்டட் பர்சனு, ரொம்ப ஹைலி ரெஸ்பெக்டட் பர்சன்? ஏன்னா எலியா he never died. He did not die. அவர் சாவவே இல்லை. அவர் அப்படி நேராக he was taken up to heaven straight away. அப்போது அவ்வளோ ரைச்சஸாங்க, அவ்வளோ இதுவான்னு சொன்னால் அதெல்லாம் நமக்கு அவரை விட நம்ம ரைச்சஸாக இருக்கலாம். ஏன்னா அவருக்கு அங்கே பிளட்டு, ஜீசஸ் பிளட் இல்லை, நமக்கு ஜீசஸ் பிளட் இருக்குது. ஆமென். நம்ம கூட மரணத்தை பார்க்காம கர்த்தரை போய் பார்க்க முடியும் எலியா மாதிரியே. எப்போ? சப்போஸ் இன்னைக்கு நைட்டு ஏசப்பா வந்துட்டாருன்னு சொன்னால் நம்மளும் அவர் மாதிரி நேரம் அப்படியே பரலோகத்துக்கு இப்படியே ஏறி போவோம். நம்மளாம் மறைஞ்சிலாம் இல்லை, அப்படியே போவோம். ஏசு கிறிஸ்து எப்படி போனாரோ அதே போல் நம்மளும் போவோமா. ஏசு கிறிஸ்து போகும்போது 500+ பீப்புள் விட்னஸ் பண்ணாங்க, பார்த்து அவர் அப்படியே போகிறார் மேலே. அப்போது நம்மளும் போகிறோம். இப்போ எலேஜா பற்றி நான் உங்களுக்கு ஒரு சில காரியங்களை சொல்கிறேன் பாருங்கள். எலேஜா பயங்கரமான ஒரு இம்ப்ரெசிவ் மேன். அவர் எலேஜாக்கு மிராக்கிள் நடந்துச்சு. இப்போ ஜார்ஜ் முல்லர் மாதிரி எலேஜாக்கு காக்கா சாப்பாடு கொடுத்துட்டு போச்சு. அவர் ஆற கடக்கணுன்னா கூட என்ன பண்ணுறாரு, சுற்றின்னு கிராஸ்லாம் கிடையாது, அப்படி தான் அவர் சால்வ் எடுப்பார். தண்ணி அடித்தா தண்ணி ஓப்பன் ஆகுது, ஃப்ரீயாக நடந்து போவார். பயங்கர மேன் ஆஃப் ஃபெய்த் அவர். ஜார்ஜ் முல்லர் மாதிரி வச்சுங்களேன். ஜார்ஜ் முல்லரும் அப்படி மேன் ஆஃப் ஃபெய்த் தான். ஜார்ஜ் முல்லர் 60 இயர்ஸு, எலேஜாக்கு கூட அவ்வளோ வருஷம்லாம் இல்லை. அதுவும் தாங்க முடியல அவருக்கு, உலகத்தை அந்த டைமில் தாங்க முடியல. அப்போது அதாவது சாதாரணமாக இல்லை, அவர் ஜெபம் பண்ணும்போது 400 ப்ராஃபட்ஸ், பால் ப்ராஃபட்ஸ் நிற்கிறாங்க. பாகாலனுடைய தீர்க்கதரிசி 400 பீப்புள். இவர் 1 மேன், ஒரே ஆள் தான் போய் நின்று ஜெபம் பண்ணுறாரு. அதுவும் எப்படி, விறகு எரியணும், தண்ணியை ஊற்றுன்றாரு. எல்லாம் தண்ணி ஊற்றி ஈரமாக்கிட்ட பிறகு தண்ணியை நெருப்பு இறக்குறாரு கீழே. இவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு மனுஷன்னு வச்சுங்க. அவருக்கு சோல்ஜர்ஸ் அனுப்புகிறாங்க அவர் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு. அவர் கண்ணு தெரியுது, அவருக்கு ஆவிகுறி கண்ணில் பார்த்தா ப்ரொடெக்ஷனுக்கு எக்கச்சக்கமான ஆளுங்க நிற்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு எலைஜா வாஸ் அ மேன் ஆஃப் ப்ரேயர்.
அவர் அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு மனுஷன். ஆனால் இங்கே இவர் சொல்கிறாரு, இவர் பாடுள்ள மனுஷன்றார். எலேஜா வாஸ் அ மியர் மேன் லைக் அஸ். எலேஜாவும் இப்படி போகுது ஃபெய்த்து. அடுத்த நாள் ப்ராஃபட்ஸ் அதாவது ஒஸ்டான டைமில் வாழ்ந்துருந்தார். கிங் ஆஹாப் வாஸ் த ரூலர் அந்த டைமில். அவன் ஒய்ஃபு ஜெசபெல் ரொம்ப மோசம். அந்த ஜெசபெல் என்ன பண்ணுச்சு, பால்னுடைய டெம்பிள் நிறைய எழுப்பிடுச்சு. இஸ்ரவேல்லையே நிறைய ப்ராஃபட்ஸையும் எழுப்பிடுச்சு. நல்ல சேலரி கொடுக்குறன்னு அவன் போயிட்டான். நல்லாகுது, இன்னும் நல்லாகுது. பால்து கடவுள் யெகோவா தேவனோட பால் வந்து நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது நிறையான்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிட்டானுங்க. 400 people எல்லாரையும் வெட்டி காலி பண்ண சொல்கிறார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த எசபெல் என்ன சொல்லிச்சு, டீம் 2 ஆர்மியை பிரித்து நாளைக்கு காலையிலக்குள்ளே தலை இருக்கக்கூடாது. இன்ஃபர்மேஷன் வந்தவுடனே டப்புன்னு கீழே போயிட்டார் அவர். ஒரு பிரச்சனை வந்தவுடனே எலேஜா வாஸ் டவுன், டிப்ரெஷன், ஜபகபன்லாம் பண்ணல, அத்லெட்டாக மாறிடுறாரு, ரன்னர், ஓடுறாரு. கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டம் இல்லை, ஓடுறாரு. A man a day before who brought down fire from heaven, the next day nothing happened. இதுதான் மனுஷ வாழ்க்கை. இன்றைக்கினா ஒரு மிராக்கிள் நடந்திருக்கும், அடுத்த நாள்னா கடவுளே நம்மளை ஹெல்ப் பண்ணவே இல்லையே, ஆளே இல்லையே, எங்கே போனார், நான் ஜெபம் பண்ண நடக்கவே இல்லையே, இப்படி யோசனைகள் நமக்கு வரும் பாருங்க. விசுவாசம் கொஞ்சம் குறைஞ்சி போகும். ஒரு பிரச்சனை வரும்போது, வியாதி வரும்போது, ஒரு ப்ராப்ளம் நடக்கும்போது, ஹியூமன் லைஃப் இஸ் லைக் தட். ஜேம்ஸ் சொல்கிறார், இப்படி தான் இருக்கும் மனுஷனுடைய வாழ்க்கை, இப்படி தான் இருக்கும். எலேஜாலாம் ரொம்ப பெரிய ஆளுங்க, அவருக்கு ஒரு ப்ரிவிலேஜ் ஸ்டேட்டஸ் இருந்துச்சு. கடவுள் அவர் கூட அப்படிலாம் இல்லை. நம்மை போல அவனும் ஒரு பாடுள்ள மனுஷன். அவனுக்கு என்ன பிரச்சனையோ நமக்கு அந்த பிரச்சனை இங்கே இருந்துச்சு. அவன் டிப்ரெஷனில் போன மாதிரி நம்மளும் வந்து ஒரு சில நேரம் கடவுளை விட்டுட்டு தூரமாக போயிடுறோம், இல்லை ஜெபம் பண்ணாமல் போயிடுறோம், உள்ள ஒரு பிரச்சனையை பார்த்து ஓட ஆரம்பிக்கிறோம். அப்போது எல்லாருக்குமே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஆர் தேர் எவ்ரி டே. ஸ்பிரிச்சுவலி வி ஆர் சம்டைம்ஸ் லைக் திஸ், சம்டைம்ஸ் ஃப்ளோட்ஸ் அ லாட். இப்போது எலேஜா இருந்த டைம் வந்து ரொம்ப மோசம், நான் உங்களுக்கு சொன்னேன் ஆல்ரெடி. ஏன்னா இந்த பால் இருக்குல்ல, இந்த பால் காட் வந்து ரொம்ப ஸ்பெஷல். அந்த டைமில் என்னன்னா, அந்த டெம்பிள் எல்லாம் எப்படி ஆகிட்டுன்னா பயங்கரம் வெல்த்தியாக வச்சிச்சு இந்த ஜெசபெல். நிறையா வந்தால் பணம்லாம் கொடுத்து அனுப்புகிற மாதிரி ஒரு டெம்பிள். ரெண்டாவது டெம்பிள்லே ப்ராஸ்டியூஷன்லாம் இருந்துச்சு. இந்த ஆளுங்கள்லாம் சும்மா இல்லை, எல்லாம் உள்ளே ஓட்டானுங்க, ப்ராஸ்டியூஷன் இழுத்துச்சு அவனுங்கள. இன்னொன்று, இந்த கடவுள் வந்து எப்படி இந்த கடவுள்னு அவங்க சொல்கிற அந்த ஐடல் வந்து பால் வந்து இன்சார்ஜ் ஆஃப் ரெயின், ஃபர்டிலிட்டி, அப்படி ஒரு 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 தெய்வமாக அதை வழிபட்டுன்னு இருக்கிறானு. அந்த டைமில் இவர் போய் நிற்கணும், எல்லா ஜனங்க முன்னாடி போய் நிற்கணும். இப்போ இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க, இவர் இந்த மாதிரி வந்த உடனே நேராக ஆகாப் கிட்ட போயிட்டு நேராக போய், டேய் நீ பால் இது மாதிரி இல்லாத கடவுளுக்கு இது பண்ணி நீ வந்து பண்ணுங்கிறல்ல, அது என்னத்துக்கு இன்சார்ஜு? மழை, ஃபர்டிலிட்டி, ஆசீர்வாதத்துக்கு இன்சார்ஜ் இல்லை. வானத்தில் மழையே பெய்யாது, என்ன வேணால் பண்ணிக்கங்கடா. 3 வருஷம், 3 years. Did God tell Elijah to do that? கடவுள் சொன்னாரா, எலேஜா நீ போய் சொல்லு வானத்தை அடைப்புன்னு? அதெல்லாம் இல்லை. இப்போ டேய் நீ மழை கடவுளை தானே நீ கும்பிட்ற, மழையே வராது நான் சொல்கிறேன். இப்போ 3 வருஷம் மழை இல்லைன்னா இன்னும் அவன் ஊர் பயங்கரம் ட்ராட்டு, ப்ராப்ளம்ஸு, சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, ரொம்ப கஷ்டம். 3 வருஷம். இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த 3 வருஷமும் எலேஜா வாஸ் கன்சிஸ்டன்ட்லி ப்ரேயிங். 3 வருஷமும் கன்சிஸ்டண்ட்டாக ஜெபம் பண்ணினே இருக்கிறான். என்னென்ன, ஆண்டவரே மழை வரக்கூடாது, மழை வரவே கூடாது, ஆண்டவரே மறந்துடலங்க சொல்லிட்டு. இஃப் வி நீட் சம்திங் ஃப்ரம் காட், ஹவு பர்சிஸ்டன்ட் அண்ட் கன்சிஸ்டன்ட் வி ஷுட் பி. இதுதான் ஜேம்ஸ் சொல்கிறாரு. என்னென்ன, ஹவு லைக் எலேஜா யூ ஹேவ் டு ப்ரே. அவன் கருத்தாக ஜெபம் பண்ண மாதிரி, அவன் பர்சிஸ்டண்ட்டாக இருந்த மாதிரி, ஃபர்வெண்ட் ப்ரேயரு.
இப்படி இன்னைக்கு நீங்களும் நானும் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் டு ப்ரே ஃபார் ஒன் திங் ஸோ கன்சிஸ்டன்ட்லி அண்ட் ஸோ இன்டென்ஸாக ஜெபம் பண்ணுறது இருக்குது. ஆண்டவரே அப்படின்னு அவர்கிட்ட போயிடணும். அப்படி நம்ம செய்ய செய்ய கர்த்தர் பாருங்க. அப்போது இந்த அங்கே இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதாச்சு. அப்போது இந்த பால் கடவுள்லாம் சும்மாவா? எலேஜா சொன்னது தான் நடக்குமா? அப்போது பீப்புள் ஸ்டார்ட் டேர்னிங். இப்போ நம்ம பார்த்தோன்னு சொன்னால் ஒரு சில நேரத்தில் நான் தான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு சில நேரத்தில் ஒரு சில பனிஷ்மெண்ட்டை கொடுத்தா தான் இவங்கெல்லாம் திரும்புகிறானுங்க மனசு இல்லை. சம்டைம்ஸ் திஸ் ஹேப்பன்ஸ். பாருங்கள், நம்ம வந்து எப்படி ஜெபம் பண்ணணும். ஒரு ஆளுக்கு எதுவுமே நடக்கலை, எதுனா ஆண்டவரே இந்த காரியத்தை கொஞ்சம் ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னா ஹோல்ட் ஆகிடும். இவர் கேட்கவே மாட்டேன்றாங்க சொல்கிற பேச்சை. நீங்கள் ஒரு பஞ்சத்தை அனுப்புங்கன்றான் எலேஜா. என்னுடைய ஜெபம் வந்து ஒரு பஞ்சத்தை அனுப்போம். மழை வானம் நிற்கணும், மழை நிற்கணும்னா பர்சிஸ்டண்ட்டாக நின்று அந்த காரியம் ஜனங்கள்லாம் மனசு மாறி கெஞ்சி எலேஜா ஐயோ விட்டுரு வானான்னு ராஜாவே வரணும், வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண வைக்கிறார் ஆண்டவர். சம்டைம்ஸ் God does things when we ask him to do which is not even is mentioned to do. அதான் சொன்னேன், ஒரு சில நேரத்தில் ரைச்சஸ்னஸ் வரணும்னா பசங்க நம்ம பிள்ளைங்க மாறணும், ஹஸ்பண்ட் மாறணும், இல்லை ஒய்ஃப் மாறணும், இது மாறணும். ஒரு சில டைம் யூ ஹேவ் டு கோ வைஸாக திங்க் பண்ணி லார்ட் டச் இன் தட் ஏரியா ஸோ தட் தே சேஞ்ச் தேர் ஹார்ட். ஆமென். அப்படின்னு சொன்னால் ஒரு சில நேரத்தில் தாகம் எடுத்தால் தான் தண்ணியினுடைய அருமை தெரியுது. தண்ணி பக்கத்தில் இருந்துச்சுன்னா வாட்டர்னுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரில. தாகம் வந்தோடனே தெரியுது ஒரு சில நேரத்தில். அப்போது இன் ப்ரேயர் யூ கேன் டூ திங்ஸ் தட் வாட் காட் கேன் டேர்ன் இட் டு மேக் பீப்புள் டு அண்டர்ஸ்டாண்ட் இல்லை. அப்போது ஃபர்வெண்ட் ப்ரேயரு ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணால் கன்சிஸ்டண்ட்டாக அதுக்கு ஜெபம் பண்ணினே இருக்கணும். அதனால தான் நாங்கள் வந்து 28 days ப்ரேயர்னால் இந்த கண்ட்ரிக்கு கன்சிஸ்டண்ட்டாக ப்ரேயர் பண்ணணும். யூ வில் நெவர் மிஸ் த ப்ரேயர் இல்லையா. நான் சொல்லிட்டு நான் கால் மேலே கால் போட்டு படுத்துன்னு இருந்தால் நல்லா இருக்குமா? இல்லை. Why? Because Holy Spirit wants the church to pray for this nation. We don't know what is happening. கடவுள் ஒரு காரியத்தை நமக்கு சொல்கிறாருன்னு சொன்னால் முன்னாடியே நம்ம பண்ணிடுறது நல்லது. இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பஞ்சம், இந்த மாதிரி ட்ராட்டு, இந்த மாதிரி ஒரு கஷ்டம், ஈவன் டெத் ஹேப்பன்ட் தட் டைம் டியூரிங் எலேஜாஸ் டைம். சாப்பாடு இல்லாமலாம் செத்து இருக்கிறாங்க. when God asks you to pray, pray. அதனால தான் ஏசாமி ப்ரேயர் பண்ணிட்டு கெத்செமனே தோட்டத்துலேருந்து போயிட்டு ஜெபம் அவர் ட்ரிப்பை கூட்டின்னு போகிறாரு. என்ன ட்ரிப் கூட்டின்னு போகிறாரு? ப்ரேயர் ரிட்ரீட். மலை மேலே போகலாம் வாங்க, பீட்டர் ஜான் எல்லாம் வாங்க போகலாம். போயிட்டு என்ன பண்ணுறாரு? ஸ்டார்டட் ப்ரேயிங். வந்துட்டு பார்க்குறாரு ஃபஸ்ட் டைம், டேய் என்னடா இல்லை தூங்கினு ரொம்ப டயர்டாகிட்டாரு ஆல்ரெடி. ஏன் டயர்டு? ஃபுல்லாக சாப்பிட்டுமே அங்கே தான். அப்போ எழுந்துங்க ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு ஜெபம் பண்ணுங்கன்றாரு? நீ சோதிக்கப்படாதபடி ஜெபம் பண்ணு, உனக்கு ட்ரபிள் வராமல் இருக்கணும்னா நீ ஜெபம் பண்ணு சொல்லிட்டு போகிறாரு. அவர் பர்சனல் டைம் அது அவர் விட்டு கொடுக்குமல்ல. இப்போ உள்ளே போயிட்டு வந்தால் ரெண்டாவது தூங்கினே இருக்கிறாங்க. ஸோ வென் யூ ஸ்லீப், when you have to pray, you have consequences to face. So prayer is very, very important. If Holy Spirit asks you to pray, pray. நடுராத்திரியில் உங்களுக்கு திடீர்னு you will wake up sometimes in the middle of night. எத்தனை பேருக்கு அந்த மாதிரி வந்திருக்குது? மிடில் ஆஃப் த நைட்டு பிளெயினாக எழுந்துக்குவோம் ஒரு சில நேரத்தில், வித்தவுட் எனி ஸ்லீப். கொஞ்சம் கூட கண்ணு வந்து அப்படியே அப்படிலாம் இருக்காது, திடீர்னு எழுந்துக்குவோம். Sometimes God will put in your heart to pray for something. Maybe for your wife, for your husband, for your future, for your family, for your generation, for the church, for the country, for the nation, or for the people around you. Pray. டக்குன்னு இந்த முட்டி போட்டு ஜெபம் பண்ணணும். ஒரு சில நேரத்தில் நடு ராத்திரியில் இல்லை ஏர்லி மார்னிங்கில் என் ஒய்ஃப் எழுப்புவாங்க. ஒரு சில நேரத்தில் நான் தனியாக ஜெபம் பண்ணுவேன், அவங்க தனியாக ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு சில நேரத்தில் என்னை எழுப்புவாங்க, ஏங்க எனக்கு இந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணணும், ஷால் வி ப்ரே? இந்த ஃபேமிலிக்காக ஜெபம் பண்ணணும்னு தோணுது, கேன் வி ப்ரே?
அப்படியே துச்சி புச்சி எழுந்து 1 மணி நேரம்னா கூட ஜெபம் பண்ணுறோம். ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் ஷி வில் ரிமைண்ட் ஆர் சம்திங் வில் ப்ரே. ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா நான் மார்னிங் பர்சன், நான் காலையில் எழுந்துருவேன் ஜெபம் பண்ணுறதுக்கு. சம்டைம் மிட் நைட்டில் இந்த மாதிரி நமக்கு தோணும். ஆவியானவர் சொன்னார்னா தூக்கத்தை விட்டு எழுந்துக்க வேண்டியது தான். இல்லாண்டவரே நான் ரொம்ப டயர்டு, 5 நாள் 5 days 12 hours 60 hours இது பண்ணிட்டாண்டவர் எல்லாம் நான் என் ஒய்ஃப்கிட்ட சொல்ல முடியாதுமா. என்ன நினச்சின்னு இருக்கிற? 12 மணி வரைக்கும் ஒருத்தர் ஃபேமிலி இருந்தாங்க, அவங்கக்கிட்ட பேசின்னு இருந்தோம். முந்தா நேற்றும் அதே மாதிரி இருந்துச்சு. நாளைக்கு காலையில் நான் டியூட்டிக்கு போகணும், ட்ராவல் பண்ணணும். நான் அங்கே இருக்கேன், இன்னும் 2 hours ட்ராவல் இருக்குதுல, நான் பேசவே மாட்டேன். இஃப் ஷி ஆஸ்க் டு ப்ரே சடன்லி ஓகே ஹோலி ஸ்பிரிட் வாண்ட்ஸ். ஏன்னா அந்த வார்னிங்கை நான் மிஸ் பண்ணி பல சம்பவங்களை பார்த்ததுனால எனக்கு வந்து இஃப் ஹோலி ஸ்பிரிட் வாண்ட்ஸ் அஸ் டு ப்ரே ப்ரே. அல்லேலூயா. ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடலாமா? அப்போ நம்ம ரெகுலராக எல்லாரும் ரெகுலராக ஜெபம் பண்ணலாமா? பர்சிஸ்டண்ட்டாக ஜெபம் பண்ணலாமா? எலைஜா மாதிரி ஜெபம் பண்ணலாமா? ஆமென். குட்டி பசங்களுக்கு மாதிரி தான் நம்ம, அதனால் ரொம்ப யோசிக்காதீங்க. சம்டைம்ஸ் வி ஆர் ஸோ பிஸி இன் அவர் ஒர்க். சம்டைம்ஸ் வி கெட் ஹெல்ட் அப் வித் வேர்ல்ட்லி திங்ஸ். இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை, இந்த பயம்லாம் நமக்கு வரும். ஆனால் கர்த்தர் வந்து எதை பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன இது எக்ஸாம்பிள், நான் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வந்தேன். ஒரே ஒரு வசனம் மாத்திரம் சொல்லி நான் முடிக்க போகிறேன். சிஸ்டர் அந்த லாஸ்ட் வசனம் மாத்திரம் போடுங்களேன். 2 Corinthians பவுல் பாருங்களேன். Indeed we felt as if the sentence of death had been passed against us, so that we would not trust in ourselves but in God who raises the dead. பவுல் சொல்றார், ஒரு மரம் எங்களுக்கு நாங்கள் சாவர மாதிரி எங்களுக்கு பிரச்சனைலாம் வந்துச்சு, நாங்கள் அதை பற்றி கவலைப்படல. செத்தாலும் உயிரோடு எழுப்புற ஒரு தேவன் இருக்கிறாரு, நாங்கள் நம்புகிறோம், ஜெபம் பண்ணுறோம், காரியம் நடக்குது. இதை தொடர்ந்து வாசிச்சிங்கன்னா நெவர் எனிதிங் நோபடி லேய்ட் ஹேண்ட் ஆன் அஸ்ன்னு சொல்லி எழுதியிருப்பார் பால். When they go through into the world of problems, we should always focus on one thing, that He is a God who can even raise from dead. இவர் வந்து ஒன்றுமே இல்லாத இது ஒரு செத்து போன ஒரு விஷயத்தை கூட கர்த்தர் ஜீவனத்தை தந்து நம்மளை தூக்கி மேலே நிறுத்துவார். ஆமென். நம்ம ஜெபம் பண்ணால் போதும். மொர்தெக்காயை காலி பண்ணணும், தூக்கு மரம் செய்யலாம். ராத்திரி ராஜாவை தூங்க விடாமல் பண்ணி எழுந்து புக்கு வாசித்து அவனை அடுத்த நாள் காண பண்ண வைக்கிறதுக்கு இந்த தேவனால் மாத்திரம் தான் முடியும். ஆமென். இவர் மிராக்கிள் பண்ணுற தேவன். இவர் ராஜாவை தூங்க விட மாட்டார், உங்கள் மேனேஜரை தூங்க விட மாட்டார், உங்கள் டாக்டரை தூங்க விட மாட்டார், உங்கள் இந்த மினிஸ்டரை தூங்க விட மாட்டார், பிரைம் மினிஸ்டர் தூங்க விட மாட்டார். நம்ம ஒரு ஆளுக்காக ஆண்டவர் அதை பண்ணுவார். ஜஸ்ட் ஃபார் யூ அலோன் காட் கேன் டூ things. God can do anything. ஏன்னா the King of Kings is watching us. We are approaching the throne of grace. So எப்படி பதில் வரப்போகுது? எங்கேருந்து வரப்போகுது? மேலே இருக்கிற ராஜா கிட்டேருந்து பதில் வரும். த்ரோன் ஆஃப் கிரேஸ்லேருந்து பதில் வரும். அதுதான் ப்ரேயர். ப்ரேயர் இஸ் அப்ரோச்சிங் த்ரோன் ஆஃப் கிரேஸ். எனிதிங் யூ ப்ரே காட் வில் டூ. ஆமென். அப்படி கண்ண மூடலாமா? எழுந்து நிற்கலாமா? அப்படி சொல்ல, ஆண்டவரே இதனால் நாங்கள் ஜெபத்தினுடைய மேன்மை, பவர் ஆஃப் ப்ரேயர், ஹவு டு ப்ரே, ஹவு ஜார்ஜ் முல்லர் ப்ரேட், எப்படி எலியா ஜெபம் பண்ணினான், அதுபோல் நாங்களும் ஜெபிக்க, நாங்களும் உறுதியாக ஜெபத்தில் நிற்க நாங்கள் இந்த நாளில் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். லெட் அஸ் பி அ ப்ரேயர் வாரியர்ஸ் லார்ட். லெட் அஸ் நாட் பி ஸோ சோம்பேறித்தனமாக இல்லாமல், லேசியாக இல்லாமல் நாங்கள் எப்பொழுதுமே ஜெபம் பண்ண எங்களுக்கு உதவி செய்யும். கேன் வி ஆல் ஆஸ்க் லார்ட்? நான் பார்க்குறது ஒன்று தான், லேசினஸ் இஸ் த ஹையஸ்ட் பர்சன்டேஜ் which is taking us not to pray or take it easy because the life is good. We are not praying because we don't go into any troubles. We don't pray. God is asking for a consistent time where He wants to meet you. ஆதாமும் ஏவாளும் ஈடன் ஆஃப் கார்டனில் இருக்கும்போது, at the evening time, at particular time, God walked with them. God was communicating with them. He wants a particular time of prayer.
Now God wants a confession from us. Lord, we'll start praying, Lord. We'll start praying like as we did before. We'll consistently pray, fervently pray. நாங்கள் தொடர்ந்து எப்போவுமே நாங்கள் கருத்தாய் ஜெபம் பண்ணி இந்த தேசத்தில் நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க நீர் உதவி செய்யும். Sorry for not giving proper time into the prayer, Lord. Sorry we didn't do it, Lord. But today we say that I'll start praying. Little by little I increase the time, Lord. But I will choose a specific time to pray with the Holy Spirit and approach the throne of grace. அப்படியே கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரே நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். We submit to the Holy Spirit who enable us to pray, who will wake us to pray, who will let us know the things which we have to pray, who leads us in prayer. பரிசுத்த ஆவியானவரே இன்னைக்கு எல்லார் மீதும் let there be an anointing of prayer in the name of Jesus on each and everyone in the name of Jesus. ஒரு ஜெப அபிஷேகம் ஜெப ஆவி எல்லாருக்குள்ள ஊற்றும்படியாய் நான் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. Let your Holy Spirit touch each and everyone, touch the heart, and let us all start praying on a specific particular time to approach the throne of grace. In the name of Jesus we pray and bless. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யம், ஐக்கியம், சமாதானம், சந்தோஷம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஒரு வாழ்த்தலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பின்னாடி உங்களுக்கு